மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திருச்சியை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 22 வருடங்களாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஞான சிறுவிருது பெற்ற சிறப்பு வாய்ந்தவர்கள். நவல்பட்டு அண்ணாநகர் அறக்கட்டளையின் செயலாளராகவும் திருச்சி மண்டல ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் ஐயா அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 35 வருடங்களாக பெல் கம்பெனியில் பணி செய்து ஓய்வு பெற்றவர். பணிபுரிந்த காலத்தில் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் உயர்ந்த உழைப்பாளர் விருது, பாரத பிரதமரின் ஸ்ரம் ஸ்ரீ SHRAM ஸ்ரீ விருது மற்றும் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். ஐயா அவர்கள் மேலும் விண்ணிலை வழியாக பல தலைப்புகளில் உரையாற்றி நம்முடைய ஆழியார் சூழ்நிலை சிந்தனை விருந்தாக நிறைய நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்து நம்முடைய சிந்தனையை உயர்த்திய ஐயா அவர்களை இன்று விதியின் விளையாட்டு என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். இந்த புனிதமான காலை தினத்திலே, அதுவும் இன்று குரு பூர்ணிமா அப்படிங்கிற வியாசர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் குருவை எல்லாம் போற்றி புகழக்கூடிய ஒரு உன்னதமான நாள். நம்மை பொறுத்தளவு மனவளக்கலையில் நமக்கு தன் உயிராற்றலை புரைகோட்டிய மகான் மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அத்தனை குருமார்களையும் வணங்கி வாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த விண்ணிலையில் இணைந்திருக்கின்ற இருபால் மெய்யன்பர்களும் இந்த நிகழ்வை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற துணை ஆன்மாக்களையும், இந்த விண்ணிலையில் இந்த நிகழ்ச்சியை வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்களுக்கும், நம்ம எல்லாம் வழிநடத்தும் மகான் மகரிஷியினுடைய நிழலாக இருந்து நமக்கு நல்லதொரு வழியை காட்டி கொண்டிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SKM ஐயா அவர்களுக்கும் இந்த இனிமையான காலை பொழுதிலே மனம் மொழி மெய்களால் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விதியின் விளையாட்டுகள். வாழ்க்கையிலே நாம் விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனால், நாம் செய்கின்ற செயல்களிலே அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சரியான முடிவு கிடைக்கவில்லை என்றால் அதை விதியின் பால் மிக அழகாக சேர்க்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் சில பேர் அந்த விதியையும் மதியால் மாற்றலாம் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். விதியோ மதியோ நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு முதல்ல நம்ம வந்துடணும். ஏன்னா ஒரு இடத்துல விதி வலியது அப்படின்னும் சொல்ல வேண்டி இருக்கு, இன்னொரு இடத்துல மதியால் மாற்றக்கூடிய நிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எல்லாமே அனைத்துமே விதி என்று ஒரு இடத்தில் ஒப்படைத்தாலும் அதை மதி கொண்டு செய்யும் பொழுது அந்த மதி செயல்படுவதற்கும் விதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவோம். ஆக இந்த நாளில், இந்த குரு பூர்ணிமா இந்த நாளில், அனைத்து குருக்களையும் நினைக்கக்கூடிய இந்த புனிதமான நாளில்
இன்று நாம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பை ஒட்டி நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய கருத்துகள் அனைத்தும் மகான்களுடைய கருத்துக்களாக அமையட்டும். அது நம்மளை வாழ்க்கையில் வழி நடத்துவதாக அமையட்டும். நம்மளுடைய அமைதியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு நிலையாக அமையட்டும் என்று எல்லா மகான்களையும் வேண்டி விரும்பி இந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். விதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க பாத்தீங்கன்னா, சூழ்நிலையை உருவாக்குவதே விதிதான். இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா விதி, கர்மா, விதி, வினை, ஊழ், தெய்வம் எல்லாம் பல இடத்தில் பலவிதமாக நமக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாக வினைப்பதிவை ஒட்டுமொத்தமாக வாங்கி வந்திருக்கின்ற இந்த உருவம் பெற்றதுதான் நம்ம. அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதை விதி என்ற இன்னொரு வார்த்தையும் ஒன்றுபடுத்தி விட முடியுமா அப்படின்னா சில காலகட்டத்தில் ஒன்றுபடுத்தி விட முடியாது. விதி வேறு, கர்மா வேறு. ஏனென்றால் விதி அப்படிங்கிறது சில இயற்கையை ஒட்டி, அதில் எதுவும் மாற்ற முடியாத சில விஷயங்களை ஒட்டி இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த இயற்கை அப்படிங்கிற அந்த இயற்கை நியதிக்கும் விதிக்கும் உட்பட்டு மிக சரியாக இயங்கியும் காத்து கொண்டும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம உட்கார்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது வினைப்பதிவுகளை உள்ளடக்கிய ஒரு பேக்கேஜ், ஒரு பெரிய பெட்டகமா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் ஒரு பத்திரத்தை எழுதி அது இன்னாருக்கு சொந்தம் என்று சொல்லி அதிலே சிலவற்றை சாட்சிகள் கையெழுத்திட்டு இது இவருக்குத்தான் சொந்தம் என்று எழுதி நம்ம சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம். இப்ப இந்த இறைவனால் கட்டப்பட்ட நம்ம அந்த உடல் என்ற வீடுக்கும் ஒரு பத்திரம் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. அது கர்மா என்ற அந்த கணக்கில் அந்த கர்மாவை 3 வித கர்மாக்களாக, அது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்ற இந்த 3 வினைகளுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் நம் கர்மயத்திலே பெட்டகமாக அந்த தெய்வீக நீதிமன்றத்தில் இருந்து அது விதிப்பயனோ மதிப்பயனோ மிக சரியாக எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடக்கின்ற செயல்களில் நாம் சிலவற்றுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னாக்க, சாதகமா இருந்துச்சு அப்படின்னா அது நம்மால் ஆனது என்று நாம் மார்த்தட்டி கொள்வோம். தவறில்லை. அதே நேரத்தில் அந்த நிகழ்வு சரியாக நடக்கவில்லை என்றால் ஒன்னு வாழக்கூடியவரை கை நீட்டி குறை குற்றம் சொல்லுவோம். அப்படி இல்லை முடியலங்கிற பட்சத்துல இதெல்லாம் விதி, என் தலையெழுத்து அப்படிங்கிற கணக்குல கொண்டு போட்டுருவோம். நீ எதுல கொண்டு நம்ம போட்டாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவை நாம் அனுபவித்துத்தான் வாழ வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த விதி அப்படிங்கிறதுக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய எண்ணம் தான். இப்ப விதி அப்படின்னு தனியா ஒருத்தருக்கு தனியா ஒப்பிட்டு சொல்லிட முடியும். எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், எத்தனை குழந்தையா இருந்தாலும் விதி பொதுவானது. ஆனா கர்மா அப்படிங்கிற வினைப்பதிவுகளுடைய வித்தியாசம், வேறுபாடு ஏற்படும். அப்ப விதி கர்மா அப்படிங்கிற வேற்றுமை இருக்கு. இப்ப விதி இயற்கை, இறைவனால் பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. எப்படிங்க? விதி இயற்கையால், இறைவனால், பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனா கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது நம்மளுடைய செயல்களால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த தெளிவும் புரிதலும் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில எது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய போதிய மன வலிமையை பெறலாம். அது மனவளக்கலையால் பெறலாம். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கொண்டு விதி மேல போட்டுட்டு ஏதோ வெந்ததை தின்னு விதி வெந்தா போவோம் அப்படின்னு உட்கார்ந்து வாழ்றது வாழ்க்கை இல்லை. பிறப்பு எடுத்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றோ ஒரு நாள் முடிய போகிறது. இன்னும் சொல்ல போனால் விதிங்கிற கணக்குல ஒண்ணு எடுத்துங்க, பிறப்பு இறப்பு, இது 2 தான். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பது கர்மாவை பொறுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் மீண்டும் சொல்றேன். விதி இயற்கை, இறைவனால் பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. கர்மா நம் சூழலால் செயல்களால் நிர்ணயிக்கப்பட்டது என்ற அந்த புரிதலுக்கு போயிட்டோம் அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளவும் செயல்படுத்துவதற்கு உண்டான அந்த மன வலிமையை நாம் பெற முடியும். இப்ப விதி என்பது எல்லோருக்கும் சமம்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன, எல்லாரும் சாப்பிடணும், பார்க்கணும், கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாம் பொதுவானது. இந்த சாப்பிடணுங்கிற இடத்துல
விதி பொதுவானதா இருந்தாலும் மதி பசிச்சு சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. இல்ல பசிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு அளவு முறைங்கிற இடத்துல அந்த மதியை பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு விதி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளே கிரவுண்டு மாதிரி விளையாண்டு கொண்டிருக்கிறது. விளையாடுகிற ஆட்டத்திற்கு பெயர் வேணால் வேறு வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் விளையாட்டு ஒன்றுதான். அதில் என்ன விளையாட்டு விளையாடுகிறோம், அது வெற்றியா தோல்வியா, இல்ல விளையாடவே நமக்கு இடம் கிடைக்கலையா, இல்ல பார்வையாளராக மட்டும் இருக்கிறோமா, இது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. எப்படியா இருந்தாலும் நம்முடைய வழிநடத்தி சரியாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் இந்த விதி என்ற ஒன்று நமக்கு அது வினைப்பதிவாக உள்ளே இருந்து காலத்தால் அந்த விதி இயற்கை தெய்வம் பிரபஞ்சம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவ்வப்போது சரியாக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி எடுத்து வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் நம்மளுடைய கணக்கு. அப்ப அந்த வகையில இப்ப ஒழுக்கமா வாழணுங்கிறதும் விதிதான். அப்படி வாழல அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை. ஒழுக்கமா வாழாம நமக்கு சில தண்டனைகள் வரும்பொழுது விதியிடம் போய் ஒப்படைக்க முடியாது. ஒழுக்கமாக விதிப்படி இயற்கைப்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு உண்டான அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு முரணாக போகும் பொழுது நிச்சயம் அதற்குண்டான தண்டனை கட்டாயம் உண்டு. பட் தண்டனை வரும்பொழுது மட்டும் உட்கார்ந்து அதற்குண்டான தீர்வு நம்மளாலேயா இல்ல அடுத்தவர்களாலா இல்ல முன்னோர்களாலா, இப்படி பல விதத்துல உட்காந்து யோசிக்கணும். அது இல்லாம நம்ம உட்காந்து ஏதோ வந்தோம் இந்த மாதிரி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த விரக்தி நிலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. விதி நீ வாழ்ந்து ஆகணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னது சரியா உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னா பிறக்கும் பொழுதே இறக்கும் தேதி போடாமல் நான் வெளியில வந்திருக்கிறோம். இந்த தேதியும் இரையாற்றல் விதியின் கணக்குப்படி மறைபொருளாக ஒரு தேதி இருக்கும். அந்த தேதியை குறைக்கிறதா கூட்டுறதாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நடைமுறை செயல்பாடுகளுக்கு ஒத்துதான் அதை எடுத்துட்டு போக முடியும். இப்ப மகான் மகரிஷி அவர்களே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க விதி 56 வயது. அவர் மதி கொண்டு நம்மளுடைய மதியும் தெளிவுபடுத்தி வாழ வைத்ததனால் அவர் 96 கடந்தார். யாருக்கு எந்த நேரத்தில் எது என்று அறுதியிட்டு சொல்வதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம இந்த நொடி பொழுதில் என்ன நடக்கிறது, அதில் என்ன ஒரு நியாயம், அதில் என்ன ஒரு அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு ஒத்தும் உதவியுமா, இப்படித்தான் யோசிக்கணும். நேத்து அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி போக போகுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். விதி வலியதுன்னு சொன்னாலும் காலத்தால் அந்த விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வரும் ஆனா வராதுன்னு சொல்ற படி முடியும், ஆனா முடியாதுங்கிற கணக்கும் இருக்கு. ஆனா முடியுமா முடியாதாங்கிற அந்த நிகழ்வை அந்த அறிவை எட்டுவதற்குத்தான் நமக்கு இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி சத்சங்கங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம உள்வாங்கி அதை பயன்படுத்த முடியும். அந்த பயன்படுத்துவதற்கும் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு இந்த விண்ணலை அலை இயக்கத்துல நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா அதுவும் அந்த விதியின் கணக்கு தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வரலையே, இருக்கக்கூடியவர்கள் அந்த இன்னைக்கு இதை கேட்கணும், இதுல ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு விதியின்படி மதியால் மாற்ற முடியுமாங்கிறதுக்கு சில விஷயங்கள் அவ்வளவுதான். சொல்றது ஏதோ நான் மட்டும் சொல்லுகிறேன் என்பது கிடையாது. இயற்கை நம்மை கருவியாக பயன்படுத்தி வாழக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த செய்தியை பரிமாறிக்கொள்கிறது. இதை விதியாக எடுத்துக்கொள்வதா மதியாக எடுத்துக்கொள்வதா என்று பார்க்கும் பொழுது விதியாக வந்து கொண்டிருக்கிறது. அதை மதியால் எடுத்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில விஷயங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆக விதியினுடைய அந்த கோட்பாட்டில் நாம் அனைவரும் சமம் என்ற அந்த நிலையில நம்ம முதல் நிகழ்வுக்கு வந்துடணும். இப்ப நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், இதுல ஏழை பணக்காரன், இவன் இந்த சாமி கும்பிடுறவன் அந்த சாமி கும்பிடுறவன் அப்படிங்கறதெல்லாம் விதிக்கு தெரியாது. விதிக்கு வினையாக நம்ம என்ன சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை காலத்தால் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அதை தான் கொண்டு கர்மா அப்படின்னு கொண்டு நம்ம நினைச்சிருக்கிறோம். இதுல ஏழை பணக்காரன் இல்லை அப்படிங்கிறோம். இப்ப இஸ்லாத்து அப்படின்னு நம்ம எடுத்துனா, நான் 5 வேளை தொழுது கொண்டிருக்கின்றேன், நான் போகாத பள்ளிவாசல் கிடையாது அப்படின்னாலும்
தண்ணியில போய் விழுந்துட்டா நீச்சல் தெரியாது, முழுகிட்டா இறக்கணும். இதுல நான் தொழுகை பண்ணணும்னா இல்ல எல்லா பள்ளிவாசல்களுக்கும் போனோம்னா அப்படிங்கிற கணக்கெல்லாம் அதுக்கு தெரியாது. அதே நேரத்துல கோயிலுக்கு நான் நடந்து போகிறேன், பாத யாத்திரையாக போகிறேன், பல கும்பாபிஷேகங்களை நடத்திருக்கிறேன், இன்னும் சொல்ல போனா தீமிதி மிதிக்கிறேன். இப்படி என்ன பண்ணினாலும் தண்ணியில் மூழ்கினால் நீச்சல் தெரியவில்லை என்றால் அது இறப்பு. இது விதி. நீச்சல் அப்படிங்கிறது என்னன்னா மதியால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி. அதே நேரத்துல நமக்கு பயிற்சி தெரியும், நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சில சுழல்கள்ல போய் மாட்டிக்கிறோம். அது சூழல். ஏன்னா எல்லாரும் பாருங்க, பிறந்தாச்சு, என்னைக்கோ ஒரு நாள் இறக்க போறோம். இறப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும், ஏனால் இருப்பவர்கள் பேசுவதற்கு. நீ என்ன பண்ணணும், இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே, இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் காலம், எல்லாமே நம்ம பேசலாம். எல்லாமே இந்த விதிக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய நாகரிக வாழ்க்கையில், விஞ்ஞான வாழ்க்கையில் அந்த விதியையும் சில செயல்பாடுகளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்சங்கம். எல்லாம் விதி வழி அப்படின்னா எந்த பயிற்சி வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாமா, சாப்பிட்டோமா படுத்தோமா உழைச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம். ஏன் 5 அறிவுலேருந்து 6வது அறிவு ஒரு அறிவை கூட கொடுத்து சிந்தித்தது அப்படின்னா, வந்த வழிமுறைகளை தெரிந்து அதையெல்லாம் விதியாக இருந்தாலும் நமக்கு மட்டுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு 6வது அறிவை கொடுத்து வாழ வைத்திருக்கிறது இந்த இறைநிலை. சாதாரண விஷயம் கிடையாது. அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துட்டாலும் எனக்கு இயேசு பிரான் அப்படின்னா எனக்கு உயிர், என் உயிரே கூட கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வத்தால் ஒரு எமோஷனால் நம்ம பேசலாம். பட் ஆனா என்னதான் பண்ணினாலும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதுல பாருங்க, போய் தண்ணியில விழுந்து நீச்சல் தெரியலன்னா மூழ்கினால் இறப்பு தான். அது மதமோ ஜாதியோ இனமோ ஏழையோ பணக்காரனோ அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கு தெரியாது. அப்ப விதிக்கு மதமோ ஜாதியோ எதுவுமே கிடையாதுங்கிறப்ப அனைத்திற்கும் சமமானது. ஆனா அந்த சமமான ஒன்ன போய் நம்ம விதி நம்ம திட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம் நம்ம அறிவால. அப்ப இந்த இடத்துல விதியை மீறினால் துன்பம் வரும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல பயணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப கர்மா அப்படின்னா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்குண்டான விளைவு காலத்தால் இன்றோ நாளையோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த பிறவியோ. ஏன்னா எதையும் நம்ம எப்ப வரணுங்கிறதுக்கு கொண்டு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆக விதியோ கர்மாவோ விதி மாற்ற முடியாது, கர்மாவை மாற்றி கொள்ளலாம். அதற்கும் அந்த விதியினுடைய உதவி வேணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த விதியை மீறுபவர்களுக்கு தண்டனை வரும். விதியை மீறும் போது நமக்கு தெரியாது, தண்டனையை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும். அப்ப கர்மாவை மாற்ற முடியாது அப்படிங்கிறோம். இப்ப கர்மாவை மாற்ற முடியாது அப்படின்னாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு சூழல்ல ஒருத்தரை நம்ம அடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடித்ததற்கு தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது விதி. ஆனா திருப்பி அடிப்போமா என்பது நமக்கு தெரியாது. இல்ல நம்ம அடிச்சதுக்கு அவன் திருப்பி நம்மளை அடிப்பானான்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த கர்ம பலனை ஒருத்தருக்கு அந்த துன்பம் செய்தோம் அதே துன்பம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. என்ன துன்பம் நான் ஒருத்தருக்கு கொடுக்கிறோமோ அதால் அவர்கள் என்ன வேதனைப்பட்டார்களோ, வேதனைங்கிறது காமன். நீங்க சாதாரணமா கூட ஒரு அடி அடிச்சிருக்கலாம். பட் அதே நேரத்துல பல அடி வாங்கின வழியை, அந்த வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் எந்த ஒண்ணு செய்யும் பொழுது அந்த செயலே நமக்கு மீண்டும் திரும்பி வருகிறது என்பதுதான் விதி. அது கர்மாவாக இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவு. அப்ப எந்த ஒரு செயல்பாடை செஞ்சாலும் அந்த செயலுக்குண்டான அந்த விது அப்படியே வருமா அப்படின்னா வராது. அதை ஒட்டிய வேதனைகள் வரும். அதனாலதான் நமக்கு அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் செஞ்சிடலையே. நம்ம சாதாரணமா ஒருத்தரை பேசும்போது சங்கடப்படுத்திட்டோம், அவ்வளவுதான். சங்கடப்படுத்துனது அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். அந்த சங்கடத்தால் அந்த ஆன்மா எவ்வளவு அனுபவிச்சது, எவ்வளவு வலி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
அதுதான் சொல்றாங்க, நீங்க ஒரு செயல் செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலனாக விதியாக நமக்கு மீண்டும் வரக்கூடியது பன்மடங்காக ஆகிறது. இப்ப சாதாரணமே மகரிஷி வாழ்த்தும் போது ஒண்ணு சொல்லுவாங்களே, நம்ம வாழ்த்துறோம், இன்னொருத்தருக்கு வாழ்த்த கொடுக்கிறோம். நம்ம வாழ்த்தக்கூடிய நமக்கு 2 பங்கு, வாழ்த்தை பெறுபவருக்கு 1 பங்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம சங்கடத்தை கொடுக்கிறோம், ரைட்டுங்களா? அங்க போயிட்டு அந்த சங்கடத்தால் அங்க ஏற்படுகின்ற அந்த விபரீதங்களோ, அந்த கவலையோ, துயரமோ, துன்பமோ, அது மீண்டும் நமக்கு வரும் பொழுது பன்மடங்காக வரும். இதை புரிஞ்சுக்கிட்டா விதியை சாதாரணமாக நாம் மதிக்கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருவரை நம்ம சந்தோஷப்படுத்தி இருந்தா பன்மடங்கு சந்தோஷம் வரும். அதுக்காக அந்த சந்தோஷம் வருங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட போயிடும். இவ்வளவு நல்லது பண்ணமே, ஆனா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு உட்காந்து நம்ம வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த சந்தோஷம் எது எப்ப பயன்படுத்தணுங்கிறது அது விதியினுடைய கணக்கு. நம்ம எல்லாமே இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு வந்துருமா அப்படிங்கிற கணக்குல நம்ம செய்யக்கூடாது. இறைவன் இந்த காலகட்டத்தில் இந்த நொடிப்பொழுது இன்னாருக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நம்மளை கருவியாக பயன்படுத்துகிறான் என்ற அந்த உச்சக்கட்ட நிலையில் நாம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத போது பன்மடங்கான சௌகரியங்களும் சந்தோஷங்களும் நம்மளை சேருமே. இப்ப இதெல்லாம் தெரியாம நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு கடையில போய் ஜாமான் வாங்குற மாதிரி உட்காந்து யோசிச்சோம்னா பிரயோஜனமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில சாதகமாக நடக்கும் போது கடவுளை கண்டுக்கிறது இல்லை, அதே நேரத்துல பாதகமாக வரும்போது கடவுளை நம்ம திட்டுறோம். ஏன் இவ்வளவு என்ன துன்பப்படுத்துற அப்படிங்கிறோம். உண்மையிலேயே இறைவன் துன்பப்படுத்த மாட்டான். துன்பம் தருவதாக இருந்தால் அவன் இறைவனே கிடையாது. யாருங்க அவன் இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு? நீ சேர்த்து வச்சதை எடுத்து கொடுக்கிற வேலை மட்டும்தான். கொடுக்கிற இடத்துல மட்டும்தான் இறைவன் இருக்கிறான். பெறக்கூடிய இடத்துலதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எதை கொண்டு வச்சோமோ அதை எடுத்து கொடுக்கும் பொழுதும் தாராளமாக கையை நீட்டி வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, இந்த துயரமா இருக்கு, என்னை இதுல இருந்து காப்பாத்துன்னு போய் கையேந்த கூடாது. இந்த வாழும் காலத்திலேயே இந்த விதிப்படியோ, இந்த வினைப்படியோ, கர்மாப்படியோ எனக்கு இருக்கின்ற வினைப்பதிவுகளை இந்த வாழும் இந்த ஆரோக்கியமான அந்த காலத்திலே எனக்கு கொடு என்று வேண்டால் கையை வெந்தலாம். ஆக நம்ம என்ன செயல் செய்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு செயல் செய்தால் 10 செயலாக நமக்கு வந்தே தீரும். 10 விதமான அந்த வலிமையுடன் கூடிய அந்த கர்மாவாக நமக்கு வரும். இல்லையே, நான் எப்போதும் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்ப ஏன் எனக்கு இந்த மாதிரி வரணும்? ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். இந்த பிறவியில் நீ நல்லதை செய்ய வேண்டும் என்பது விதி. ஆனால் வாழும் பொழுதே கர்மா கணக்கில் அந்த சஞ்சித கர்மம் எல்லாத்தையும் நீ வாடும் பொழுதே அனுபவிக்க வேண்டும் என்பதும் விதி. ஆக அந்த கர்மாவையும் எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய செயலுக்கு கொண்டு அதை எப்படி அனுபவிப்பது என்பதுதான் மதி. ஏன்னா விதி அப்படிங்கிறது எப்ப செஸ் விளையாடும், எப்ப ஃபுட்பால் விளையாடும், எப்ப கிரிக்கெட் விளையாடும், எப்ப பால் மண்டையில விழுவும், எப்ப நம்ம கையில கேட்ச் பிடிக்க முடியாம, பல விஷயங்கள் இருக்குங்க. விளையாட்டு ஒண்ணுதான். அந்த விளையாட்டுல அப்படியே கோல் மட்டுமே கிடையாது. அந்த ஒரு கோலையும் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேரை கடந்து போய் அதுவும் ஒரு சரியான ஒரு வாயில நம்ம பண்ணி அதுக்கு அந்தாண்ட போனாதான் அது கோல். போறதுக்குள்ள கீழே விழுகிறோம், ஏந்திரிக்கிறோம். நம்ம போகும் பொழுதே இப்படி நான் எய்ம் பண்ணி கொண்டு போய் அதை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா கீழே விழுந்துட்டேனே, கடவுளே என்னை ஏன் காப்பாத்தல, என்னை ஏன் இந்த மாதிரி பண்ண? போகும் வழியில் எப்படி நம்ம கடந்து போனோமோ அதே மாதிரி வழியில் மீண்டும் அந்த செயல்பாடுகளுக்கு உண்டான சில விஷயங்களை கொடுத்துதான் நம்மளை வழி நடத்துகிறது. எந்த இடத்திலும் உட்கார்ந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனால் இந்த வினைப்பதில் விதி கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது இந்த நொடிப்பொழுதில் செய்யக்கூடிய அத்தனையும் இப்ப ஆகாமிய கர்மம்னு பொதுவா நம்ம சொல்றோம். இப்ப ஆகாமிய கர்மம்னா விதிப்படி அங்கேருந்து வருகிற ஒன்றை எடுத்து நாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய செயல்பாடு. அப்ப அதை அனுபவிக்கும் பொழுதே ஏற்புடையதும் ஏற்புடையது இல்லாததும் இருக்கும். அப்ப ஏற்புடையது இல்லாததெல்லாம் விதிப்படி வந்திருக்கு. ஆனா மீண்டும் அந்த மாதிரி நிகழ்வை நம்ம கொண்டு இணைக்க கூடாது அப்படிங்கிற அந்த அறிவை பயன்படுத்தினா, அந்த மதியை பயன்படுத்தினா விதியை வெல்லலாம்.
அதுக்காக அப்படியே விதி எனக்கு 56 வயசுன்னு அப்படியே சாமிஜி இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வாழ முடியுமா? இல்ல இது இவ்வளவு பயிற்சியை நம்ம பெற முடியுமா? அந்த மகான் மனிதகுலம் போற்றும் மகானா இருந்ததுனால தன்னை மாற்றி அமைத்து கொண்டு இறையினோடு இணைந்து இந்த வாழும் மக்களுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அதோடு இணைந்து வாழ்க்கை நடத்தினதுனால இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்குனாலும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சில அது விழிப்புணர்வோட போவதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, அந்த விதிக்கு மூலம் எண்ணங்கிறப்ப அந்த ஆரம்பம் அந்த எண்ணத்தையே நம்ம கரெக்டா சரியா அது பண்ணிக்கணும். இப்ப விதியை வெல்ல வேண்டும் அப்படின்னா எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையா அமைகிறது அப்படிங்கிறோம். அதுல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. அப்ப நம்ம துன்பம் வேண்டாம் அப்படின்னா அப்ப இன்பமும் வேண்டாம்னு தானே கணக்கு எடுக்கணும். நீ இதுல போய் கணக்கு பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற கிடையாது. எதா இருந்தாலும் எனக்கு கொடு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடு அப்படின்னு நம்ம இறைகிட்ட கேட்கறதுல தப்பு கிடையாது. சராசரி மனிதன் தானே, இறைவனுடைய பின்னமாகத்தானே வந்திருக்கிறோம். அப்ப இன்பமோ துன்பமோ பாவமோ புண்ணியமோ அது துயரமோ கவலையோ எதா இருந்தாலும் எதனால் வருகிறது என்று 6வது அறிவை கொண்டு சற்று சிந்தித்தோமானால் அந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் மீண்டும் அதே நிலையை செய்யாமல் இருப்பதற்குண்டான யுக்தியையும் புத்தியையும் தரக்கூடிய தன மனவளக்கலை. இப்ப விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா மாற்ற முடியும். அதே நேரத்துல மாற்ற முடியுங்கிறதுனால எல்லாத்தையும் மாற்ற முடியாது. சிலவற்றை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கணக்கு இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, உதாரணத்துக்கு ஒருத்தரை ஒரு ஒரு 4 பேருக்கு முன்னாடி அவரை அவமானப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையில 1 to 1 அப்படின்னு சில விஷயங்களை நீங்க டேக்கிள் பண்ணினீங்க அப்படின்னா அது ஒரு பெருசா கூட பாதிக்காது. உடனே ரிசல்ட் கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஆன்மா சரி ரைட் போ, இவ்வளவு தூரம் நம்மளோட பழகிட்டாரு, யாரு போ இருக்கட்டும் அப்படின்னு போயிடுவோம். ஆனா பல பேருக்கு முன்னாடி அவமானமோ ஒரு துன்பத்தையோ கொடுத்தோம் அப்படின்னா மீண்டும் அதே ஒரு நிலையை இந்த விதி நமக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னைக்கு நம்ம மறந்துடுவோம். அதான் காலம். காலம் விதியின் கையில் இருக்கிறது. உடனே கொடுத்துட்டா கூட நம்ம மாறுவோம்னா அடுத்த தவறுகளை செய்வோம். இந்த செய்ததை மறக்க வைத்து ஒரு காலகட்டத்தில் நாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில நம்ம எதிர்பார்க்காத அந்த நிலையில ஒரு சங்கடத்தை கொடுக்கும். நமக்கு காரணம் புரியாது. உள்ள உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் அதற்கும் நம்மளுடைய காரணம் நம்மளுடைய பங்கு கட்டாயம் உண்டு. விதி யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆனா விதியை நம்ம நொந்துக்கிறோம். விதி அதான் சொல்றேன், இயற்கை கடவுள் அவர் மட்டும்தான் எடுக்கணும். விதி அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்துல நம்ம வேற விதமா பார்க்க வேண்டாம், நொந்து கொள்ள வேண்டாம். இறைவனும் விதியும் ஒண்ணுதான். இன்னும் சொல்லப்போனா விதியை ஊழ்வினை, உன்னுடைய ஊழ்வினை அப்படிம்பாங்க. ஆக இந்த விதியோ ஊழோ தெய்வமோ இது எல்லாம் ஒண்ணுதாங்க. இதை நம்ம இல்லறவியல்ல இருந்து அனுபவிக்கிறோமா துறவரவியல்ல இருந்து அனுபவிக்கிறோமான்னு தான் கணக்கு. இல்லறவியல் அப்படின்னா இப்ப நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், நட்புகள் இப்படின்னு அப்படியே தொடர்ந்து கொண்டே போகும். இல்லறவியல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது தான் விதி. அதை நம்ம எப்படி கொண்டுகிட்டு போறோங்கிறது தான் விதி. துறவரையில் அப்படின்னாக்க ஒண்ணு இல்லை, அருளியல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னுட்டு அதோட அது இணைஞ்சு போறக்கூடிய அந்த கணக்கு. அப்ப இல்லறவையல்ல இருந்து அனுபவிச்சா தான் அனுபவ அறிவு நமக்கு கூடும். துறவரையல்ல இருந்து நீ விதியை குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை ஒண்ணு செய்யாம நீ காட்டுக்கு போய் உட்காந்து எல்லா நிலையும் அடைந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? பல வருட காலத்தை தொலைத்து அதை பெற்று மீண்டும் இந்த இடத்துல என்ன ஆக போகிறது? ஆனா அந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளராத காலகட்டம் அப்படிங்கிறதுனால இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு ஒரு அமைதியான நிலையில இருந்து சிலவற்றை இயற்கையோடு இணைந்து எல்லாவற்றையும் அனுபவித்து இதை எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சில மகான்கள் சித்தர்கள் 4 வரிகளாக எழுதி வைத்து போய்விட்டார்கள். ஆனால் இன்று நமக்கு கிடைத்த குரு ஸ்ட்ரைட்டாவே அப்படியே பண்ண இந்த விதி நமக்கு கிடைச்ச குருவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் அவ்வளவு விஷயங்களுக்கையும் இவரை ஒரு பெரிய ஒரு பரிசோதனை கூடமாக ஆக்கி தயார் பண்ணி அனுப்பிய குருவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த குரு பூர்ணிமாவில் கட்டாயம் நினைச்சு பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குரு
அந்த மகரிஷியை நினைக்கும் போது அவரை சார்ந்த குரு எல்லாரும் நம்மளோட உயிர் கலப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைய பொறுத்தளவு ஒரு குரு இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை குருமார்களும் எண்ண அலைகளும் அவர்களுடைய அந்த ஆன்ம துகளையும் இன்னைக்கு இலகுவாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு புனிதமான நாள் இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். அப்ப மற்ற நாள்லாம் மோசமான நாளா? எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கும், எந்தெந்த நாள்ல எந்த வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக நம்ம விதியை பற்றிய ஒரு புரிதல் வேணும். இப்ப துறவரவியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது துறவு மைய உணர்வதற்காக அவர்கள் எல்லாரும் மட்டும் துறவரம் பூண்டு போய் அங்கே போய் காட்டுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு மறுபடி நமக்கு வாழுலக பூ உலகு இங்க வந்து வாழக்கூடிய இடத்திற்கு வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம எடுத்துட்டு போறது கூட நமக்கு சிரமமா இருக்கு. ஆனா ஒண்ணு, எல்லாத்தையுமே விதி விதி விதின்னு கொண்டு தயவு செய்து போற்ற வேண்டாம். இப்ப விதியோட சேர்ந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, விதி விலக்கு அப்படிம்பாங்க. இப்ப ஸ்கூல்ல ஒரு 100 பேர் பரீட்சை எழுதுறான் அப்படின்னாக்க ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆகிறான் அப்படின்னாக்க அதுக்காக விதின்னு சொல்லிட முடியுமா? அதான் விதி விலக்கு. விதின்னா அப்ப எல்லாரும் பரீட்சை எழுதுனா எல்லாரும் பாஸ் பண்ண வேண்டியதானே. அதுல ஒருத்தர் 2 பேர் ஃபெயில் ஆகும் பொழுது அது விதி விலக்கு. அதுக்காக அதை விதியை கொண்டு பாத்திர முடியாது. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்ப மதி கொண்டு மீண்டும் அந்த 99 பேர் போல நாமும் மீண்டும் எழுதி அவர் நிலைக்கு வர வேண்டும் என்ற மதியை நாம் பயன்படுத்தினால் விதி உதவி செய்யும். விதி மதியும் ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி நமக்கு வந்துகிட்டு இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற இடத்திலேருந்து விலகிறதுனாலதான் சிக்கல். ஆக மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒன்றையும் முடியாததெல்லாம் விதிங்கிற கணக்குல கொண்டு தயவு செய்து வச்சிடாதீங்க. அது மொத்த கணக்கையும் எடுக்கும் பொழுது நம்ம எந்த விதத்திலும் மீள முடியாத. அப்பதான் பார்ப்பாங்க, எதை தொட்டாலும் தொலக மாட்டேங்குதே, எதை செஞ்சாலும் நட்டமா இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடும்? இதெல்லாம் நாம படிப்படியாக சேர்த்தது ஒன்று, நம் முன்னோர்கள் படிப்படியாக சேர்த்து வைத்து கொடுத்தது ஒன்று. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சஞ்சித கர்மம் அப்படிங்கிற அந்த விதி கணக்குல அவர்கள் என்ன எப்படி வாழ்ந்தார்கள்னு தெரியாது. அப்ப அதை பூரா அனுபவிக்கிறதுக்கு உருவத்தை கொடுத்து ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப வாழும் காலத்தில் அது பிராரப்த கர்மமாக நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அதை எடுத்து 2 கர்மத்தை சேர்த்து ஆகாமிய கர்மமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதான் சொல்றேன், ஆகாமிய கர்மம் உனக்கு விதியாக அமைகிறது அப்படிம்பாங்க. அப்ப பிராரப்த கர்மத்துல இந்த வரக்கூடியதை விட அனுபவிக்கணும் அப்படின்னா இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நான் ஏன் துன்பப்படணும்? அப்ப முன்னோருடைய கணக்கு அப்படின்னா நாளைக்கு எனக்கு பிறகு என்னுடைய சந்ததிகள் முன்னோர்கள் கணக்குன்னு நம்மளை கையிட்டு காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் மதி கொண்டு இன்றைய நவநாகரிக காலத்தில் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, விதியோ மதியோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் வந்துருச்சுன்னா விதி அதை தாங்கக்கூடிய மன வலிமையை தருங்க. நம்ம எடுத்தோன்னு இது முடியாது, இது என்னால முடியாது, இது எனக்கு ஆகாது அப்படின்னு கொண்டு விதியோட ஒப்படைக்க வேண்டாம். இந்த விதியில நீங்க மற்றவர்களை போய் சார வேண்டாம், ஒப்பிட வேண்டாம். நான் விதின்னு சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் பொதுவானது. கர்மாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவர்களுடைய கர்ம வினைக்கு ஒத்து அந்த விதி செயல்படுது. ஒருத்தன் நல்லா இருப்பான், நீங்க பாக்குறதுக்கு மோசமானவன் இருப்பான், ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருப்பான், சகல பொருளாதார வசதியோட வாழ்வான். ஆனா அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னா விதி மறுபடியும் கீழே அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா எல்லாமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே அப்படியே சௌகரியமா போகக்கூடிய பதிவுகளாக இல்லை. ரோட்ல போகும் பொழுது டிராபிக் எவ்வளவுதோ இடைஞ்சல், கல்லு முள்ளு எவ்வளவுதோ விஷயம். இன்னும் சொல்ல போனா கடவுளை போய் கும்பிடுறதுக்கே கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டுதான் கூப்பிடுறான் ஐயப்ப கோயிலுக்கு. பழனிக்கு பாத யாத்திரை போகணும், செருப்பு போடாம வெயில இதை நடந்து போங்கிறான். இது விதியா அப்படின்னாக்க போறவங்களை நம்ம கொச்சப்படுத்துறது கூடாது. போறதுனால எல்லாம் ஆயிடுமா? பாத யாத்திரை போனேன், நடந்து போனேன், அங்க போய் பால் கூட எடுத்தேன், காவடி தூக்குனேன், உண்டியல்ல காசு போட்டேன், என்னுடைய பதிவு போகும்னா போகாது. நீ என்ன இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலான விஷயம். நம்ம விதியை ஆறுதலுக்காக பயன்படுத்துவதில்லை. நாம் பாதகமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு விதியை கொண்டு நம்ம சேர்க்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சோ தெரியாம பாவ வினைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த விதியினுடைய விளையாட்டு அப்படிங்கிற இடத்துல பாவமும் புண்ணியமும் கூடவே இருக்குங்க. அது கூட அழகா சொல்லுவா, நீ செய்கின்ற பாவம் விதியாய் உன்னை கேள்வி கேட்கும். எப்படிங்க? நாம செய்கின்ற பாவம்
விதியாய் நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். நாம் செய்யும் புண்ணியம் அதற்கு பதிலாக வந்து கொண்டே இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயும் கைவிட்டுறல இறை. எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கு. ஆனா அதை எப்படி அனுபவிக்குங்கிற அந்த சூழலையும் அந்த புரிதலையும் நாம் எடுத்துக்கிறது இல்லை. அவசரம், பதட்டம், எல்லா இடத்துலயும் இந்த பொறுமை காக்கணுங்க. ஒரு நொடி பொழுது பொறுமை காத்தால் போதும், செய்கின்ற செயலின் விளைவை நடக்கும் பொழுதே கவனிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு நொடி பொழுது கூட தாமதம் இல்லாமல் அந்த செயலை செய்வதனால் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி விதி விதிங்கிற கணக்குல நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். விதியை பற்றிய புரிதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம் வேணும். விதிதான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. கர்ம வினைகளுக்கு உள்ளடங்கி அதில் எதை தேவையில்லை என்று பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு நமக்கு வேண்டும். பகுத்து பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து போக முடியும். இந்த விதி எப்ப பாத்தீங்கன்னாக்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்க, நம்ம கூட கூட பேசக்கூடாது. என்ன வேணாலும் கேள்வி கேளு. இப்ப திருவிளையாடல்ல கூட சிவாஜி கணேசனும் நாகேஷும் ஒரு அந்த கலந்துரையாடல கேள்வியை நான் கேட்கட்டுமோ நீ கேள்வி கேட்க மட்டுமே தெரியும். அதுதான் அங்க மறைமுகமா நமக்கு உணர்த்திருக்காங்க. நம்ம திரைப்படமா பாக்குறோம். கேள்வியை கேட்டுக்கொண்டே போகும் பொழுது கேள்வியே கேட்க முடியாத ஒரு நிலை வரும். எப்படிங்க? கேள்வியே கேட்க முடியாத ஒரு நிலை வரும் பொழுது அப்பொழுதுதான் விதி, அந்த விதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். ஆக வாழ்க்கையில நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க வழியே இல்லை. கேட்டுக்கிட்டே இருந்தா கர்மா அதை ஒட்டிய அந்த கர்மாக்கள் கூடிக்கொண்டே போகும். அப்ப கேள்வி இல்லை, விதி என்பது ஒரு வினையை செய்கிறோம், அதற்கான பதில் வினை நமக்கு சரியாக வந்தே தீரும். இதுதான். எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டு என்ன வினை செய்கிறோமோ அதற்கு உண்டான வினை அதே அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவன் ஒரு அடி தானே அடிச்சேன், எனக்கு அதுக்காக இத்தனை அடியா அழுவணும். நீ ஒரு அடி அடிச்சிருக்கலாம், நீ வேணா தாங்கலாம். அடி வாங்கின அவன் அந்த ஒரு அடியை வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு மன வலிமை ஏற்பட்டிருக்கான், இவ்வளவு நல்லது செஞ்ச எனக்கு இந்த மாதிரி பண்றாங்களேன்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இப்ப இதெல்லாம் சேர்த்து உன்னுடைய செயல் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா அங்கேருந்து வரக்கூடிய வினை பதிவினுடைய அந்த விளைவு இருக்கு பாத்தீங்களா, அது பன்மடங்கு. அதனாலதான் சொல்றேன், 1க்கு 100ஆக. அப்ப ஒன்றை செய்யும் போதே யோசிப்போம்ல. அப்ப விதி எதையோ செய்ய சொல்கிறது. அதனாலதான் மௌன காலத்துல கூட சொல்வேன், விதி உன்னை பேச சொல்லும், பேசி விடாதே. உன்னை ஏதோ ஒன்று உள்ளே இருந்து பேசு என்று தொந்தரவு செய்து கொண்டிருக்கும், பேசி விடாதே. இப்ப விதி எழுதி கொடுக்குதுன்னா அதுக்காக எல்லாத்தையும் பேசணும். அதுக்காகத்தான் விதிக்கு மூலம் எண்ணம் அப்படின்னு. எண்ணம் அப்படிங்கிறது ஏதோ நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் சேர்த்து வச்சது எண்ணமா வருதுன்னாலும் அவ்வளவு எண்ணத்தையும் எடுத்து நம்மளால வாழ முடியாது. அதுக்கு ஆயுள் கிடையாது. சரியா காயக்கல்பம் செஞ்சு எல்லாத்திலும் இயற்கை ஒழுங்க அமைப்புப்படி ஒழுக்கமா இருந்தா 120 வருஷம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வரக்கூடியதை எடுத்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம எந்த விதத்துல அதோட ஒத்து உழைக்கிறோம் அப்படிங்கறத கணக்குங்க. அதை விட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு விதியில பயனில கொண்டு சேர்த்துட்டு போறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப விதி என்பது ஒரு வினையை செய்யும் போது பதில் வரும். அப்ப என்ன விதி பண்ணலாம்? நம்மளால முடிந்த ஒருத்தருக்கு என்ன பண்ணலாங்க? அது ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்துல உதவியுமா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், உதவி கூட வேண்டாங்க, உபத்திரம் வேண்டாங்கிற. உபத்திரம் செய்யாதே சொல்லலாம். நீங்க சொல்றதுக்கு நல்லா இருக்கு, எல்லா நேரத்திலையும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். வேற வழி இல்லை. அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டா அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். கேட்கல அப்படின்னா இன்னும் ஒரு விதி செய்ய வேண்டி இருக்குமே, அதுக்கு பேசாம இருந்துட்டு போயிடலாமே. இப்படி பல விசதத்துல நம்ம அதை விதியின் விளையாட்டுன்னு சொன்ன காரணமே அது விளையாடிக்கிட்டு தான் இருக்கும். அது நமக்கு தேவையான விளையாட்டா என்று தீர்மானிக்க வேண்டியது மாதிரி. சும்மா அங்க 3வது தெருவுல கிரிக்கெட் விளையாடுறான்னு போயிட்டு நீ அங்க நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா கூட அந்த பாலு மண்டையில மண்டை உடைஞ்சு போயிடும். அது நமக்கு தேவையா என்ற அந்த புரிதலை, அது வேண்டுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மதியா இருக்கணும். விதி எல்லா இடத்துலயும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கு. எங்க விளையாடல? நம்ம பார்ப்போம், எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான், எல்லாத்துக்கும் கெடுதல் செய்யறான், அவன் இந்த மாதிரி அனுபவிக்கிறான். அப்படி விதி பாருங்க எல்லாத்தையும்
நீ இருக்கிறதான் செய்ய வைக்குது. அதனால நம்ம அதை போய் போக்குன்னு சொல்ல முடியாது. அவன் அந்த கட்டத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப பண்ணும் பொழுதே நம்ம கூட இருக்கோம்னா இவனை மாதிரி நம்ம வாழக்கூடாதுங்கிற ஒரு நிகழ்வை எடுக்கிறது தாங்க மதி. அங்கு விதி நடந்தாலும் அதை ஒட்டிய செயல்பாடில் இந்த மதி கொண்டு அவனை மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிறத எடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு மனவளக்கலை, ஒரு அறிவு திருக்கோயில், அங்க சில நிகழ்வுகள் நடக்குது, இதேச்சியா போறோம், சரி போய் பார்ப்போமே அப்படின்னு உள்ள நுழைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து வரக்கூடியதை எடுத்து வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு போறதும் விதிதான். எது மதி கொண்டு அதை தொடர்ந்து கடைபிடிப்பதால் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வாழ்க்கையில ஏதோ விதின்னு கொண்டு போய் தயவு செய்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டு நம்ம சேர்த்துற வேண்டாங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி இந்த நிலைப்பாட சொல்றோம். இப்ப நீங்க ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நம்ம பக்தி மார்க்கம் அடிப்படை அவசியம் எல்லாத்துக்கும் வேணும். அது ஒரு அஸ்திவாரம். அது இல்லாம கட்டடம் கிடையாது. அதுக்காக அஸ்திவாரத்திலே இருந்தோம் அப்படின்னா யாரும் அங்க வாழ முடியாது. ரைட்டுங்களா? 5 ஜீவராசி ஏறி சாணியை போட்டு போயிட்டு இப்ப பவுண்டேஷன் போட்டாச்சுன்னா அடுத்தது நமக்கானதை கட்டி அதற்குள்ள வாழணும். இப்ப இந்த உடல்ங்கிற வீடை கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்து யோசிச்சு பாருங்க. தலையிலிருந்து பாதம் வரல எதையாச்சும் நம்ம பண்ணணுமா? எப்படி இறையாற்றல் இவ்வளவு அழகாக உருவத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள எல்லா உறுப்புகளையும் கொடுத்து எதது எவ்வளவு காலம் இயங்க வேண்டும், அதை எப்படி போட்டினால் எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகாக நம்மளை வடிவமைத்திருக்கு. இந்த உடம்பை எடுத்துக்கங்க விதியா. நம்ம மதி கொண்டு இந்த உடம்பை எப்படி காப்பாற்ற முடியும்னு உட்காந்து யோசிக்கலாமே. இதனால உட்காந்து நீங்க நான் இவ்வளவு சாமி கும்பிடுறேன், இவ்வளவு அன்னதானம் போடுறேன், எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன், எப்படியா இருந்தாலும் இறைவன் என்ன கைவிட மாட்டான். தயவு செய்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் நாம் இயற்கையாக சில நிகழ்வுகளுக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு இளைப்பாறுதல் போல் செய்யக்கூடியதுதான். நீ போடுற அன்னதானமோ நீ போற கோயிலோ எதா இருந்தாலும் ரைட்டு. ஆனால் உன்னில் இருக்கின்ற வினைப்பதிவை நீதான் அனுபவிக்க வேண்டும். இது விதி. எங்க ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுடைய கர்மாவில் இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான கர்மா இருக்கு அப்படின்னாக்க எங்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு மாசம் இருந்தீங்க அப்படின்னாக்க அதுல ஒரு 1000 கர்மாக்களை எடுக்க முடியும்னு யாரும் சொல்லி கூப்பிட முடியாது. கர்மாவில கணக்கு போட முடியாது. ஆனா விதி கணக்கு போட்டு வச்சிருக்கோம். நீ கர்மா கணக்குல ஏதோ ஒரு அமைப்புல போய் எடுத்து செயல்படுத்தும் அடுத்த சந்ததிக்கு நீ அந்த இடத்தை குறைத்து எம்டி பேச ஆக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குனீன்னா விதி உனக்கு உதவியாக இருக்கும். நீ அங்க வைக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தா விதி கணக்கை முடித்து விடும். ஏன்னா இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமா சொல்ல முடியலைங்க. இன்று இருப்பார் நாளை இல்லை. அதனாலதான் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம். நிகழ்காலத்தில் வாழு, இந்த நொடி பொழுது வாழு அப்படின்னா. இப்ப இந்த நொடி பொழுதுல நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய அப்படின்னு சொன்னா, அதை விட்டுட்டு நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் உட்காந்து யோசிக்க வேண்டாம். அதுக்காக யோசிக்க வேண்டாம்னு சொல்லலை. யோசிச்சுட்டு நிகழ்காலத்துல என்ன செய்ய முடியும்னு பாரு. அப்பதான் விதி மதியும் சேர்ந்து பயணம் பண்ணாதான் அடுத்த ஒரு ஊருக்கு நம்ம போக முடியும். நான் மீண்டும் விதியும் மதியும் தண்டவாளம் மாதிரி நீ எதையும் ஒதுக்கிட முடியாது. அதுலதான் நம்ம பயணம் பண்ணணும். இப்ப பயணம் பண்ணும் பொழுது அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது ஜர்க் ஆகுது பாத்தீங்களா? அப்ப மதி ஆஹா இந்த இதுல இருந்து நம்ம கடந்திருக்கோம், நிச்சயம் இப்ப அடுத்த நிலைக்கு போயிட்டா சந்தோஷமா? இதை விட கடுமையான கஷ்டங்களும் வரலாம். பாருங்க, என்ன பொறுத்தளவு நம்ம இருக்கிற வினைப்பதிவு அதிகப்படியாக துன்பத்தை தான் தரும். இன்பம் பகுதிதான். ஆனா துன்பத்தை குறைத்து இன்பத்தின் பகுதியை அதிகமாக்க வேண்டும். இந்த விழுக்காடு கூட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கெல்லாம் ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு, சில பயிற்சிகள் கிடைச்சிருக்கு. அதை செய்யாம திருப்பி பக்தி மார்க்கம் மாதிரியே காலையில மாலையில தமம் எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும் பொழுதே நம்ம எவ்வளவுதான் விஷயங்களை பண்ணிட்டு போறோமே. அப்படியே நம்ம சரியா நடந்துக்கிட்டு போனாலும் சில விஷயங்கள் சொல்றாங்க, நீ பாவம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. எல்லாமே ஜீவராசி தானே. உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. மற்ற ஜீவராசிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. நடந்து போகும் பொழுது எறும்பையோ மற்றவங்களையோ மிதிச்சா கூட பாவம் அப்படிங்கிற. அதனாலதான் அந்த காலத்துல மயில் இறகால் கூட்டி விட்டுச்சு. அதெல்லாம் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை விட பயங்கரமான சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதற்குண்டான துன்பத்தை அனுபவிக்கும் போது இதெல்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் சேர்ந்துக்கும். அதுக்காக எறும்பை கொள்ளணும்னு சொல்லலை.
மீண்டும் மீண்டும் சொல்றது அப்படின்னா, விதி வலியது, ஆனால் மாற்றக்கூடியது மதியால். மாற்றக்கூடுவதற்கும் இந்த விதி நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அப்ப நம்ம இது உள்ளுக்குள்ள போய் விதி மதிங்கிற அந்த புரிதல் இருந்தா தான். இன்னைக்கு விதியால இதை மாத்தலாம், மதியால மாத்தலாம்னு சொன்னோம் அப்படின்னா, மாத்திட்டு மேல மேல அதை கொண்டு போயிட்டு இருக்க முடியுமா? நாம் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நம்மளுடைய கருமையத்திலே, அந்த தெய்வீக நீதிமன்றத்திலே இருப்பாக இருந்து காலத்தால் அவ்வப்போது விதியின்படி நம்மளுடைய மூளையினுடைய அந்த ஐம்புலன்களை கொண்டு மிக அழகாக எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனவளக்கலைக்கு வந்துட்டோம், ஆனா நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படிங்கிற கணக்குத்தான் நம்ம போறோம். ஆக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் ஊழ்வினைப்படித்தான் என்ற புரிதல் வேண்டும். அதான் ஒரு கழுதை ஒரு பொதிய சுமந்துகிட்டு போச்சான். அப்படி சுமந்துகிட்டு போகும் பொழுது, காலையில போகும் பொழுது அழுக்கு துணியா தூக்கிட்டு போகுது. அங்க துவைச்சு முடிச்சுட்டு வரும் பொழுது சுத்தமான துணியா சுமந்துகிட்டு வருது. ஆனா சுமந்துகிட்டு வர்ற கழுதைக்கு அழுக்கு துணியா, அது நமக்கு சுத்தமான துணியா, அதை பத்தி கவலை இல்லை. சுமக்க வேண்டியது, சுமப்பதற்காக பிறவி எடுத்து உருவெடுத்து வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம வினைப்பதிவு அப்படியே நமக்கு எல்லாத்துக்கும் அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்களா? சில கட்டத்துல தூக்கிட்டு போகவும் முடியலையா? அப்பதான் சொல்லுவோம், எதா இருந்தாலும் அடுத்தது நமக்கு அடிமேல அடி விழுகுதே அப்படிங்கிறோம். அடிமேல அடி விழுந்தாலும் அந்த இடத்துல நிதானமாக இருந்து குருவையோ இறைவையோ நினைச்சு இந்த காலகட்டத்தில் எடுத்து கொடுப்பதெல்லாம் ஓகே, அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடு அப்படிங்கிற சங்கல்பம் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்களே. நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த சங்கல்பம் வான்காந்தத்துல பரவி இதே மாதிரி அனுபவித்து வெளிவந்தவர்களுடைய கருமையத்தோடு இணைந்து நமக்கு உதவி செய்வதற்கு எவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கிறது. ஆனா தொல்லை கொடுக்கிற ஆன்மாக்களைத்தான் நம்ம அதிகப்படியா சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். 840 கோடி பேருடைய கருமையமும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொண்டுதானே இருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இந்த நிகழ்வை பேசுறோம் அப்படின்னா, இப்ப பல இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இன்னும் பல இடத்துல பல சக்கங்கள் இருக்கு, எதையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனா எல்லாருடைய அந்த ஆன்ம அலைகளும் நம்ம மாற வேண்டும் நினைக்கும் பொழுது, மாறக்கூடிய ஆன்மாக்களுடைய அலைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ஒருவருக்கு இந்த மாற்றத்தை தராதா? நம்ப வேண்டும், நம்பணும். ஆனா வாழ்க்கையில எதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம், இந்த ஊழ்வினைப்படி நம்ம சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காலத்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். எது எப்ப வருமோ நமக்கு தெரியாது. எப்ப வந்தாலும் வரட்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு மகான் தந்திருக்கிறார். அதனால எப்ப வேணாலும் வா, நீ கேட்டு பாரு, அது யோசிக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோம், இது வந்துடும். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சொல்ற, பல தவறுகள் செய்வது தவறில்லை, ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அதான் முக்கியம். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உட்காந்து புலம்பி அந்த விதி என்ன வலிமையாக்குறதே நம்ம தான். அதை போக்கக்கூடியது கிடையாது. ஏதோ நடந்து விட்டது, ஆனால் மீண்டும் அந்த பிழை வராமல் நான் வாழ்வேன், அதற்குண்டான அந்த பிழைக்கு உண்டான வரக்கூடிய விளைவை நான் அனுபவிப்பேன் சொல்லி பாருங்க. அந்த விதியும் போவோம், அடுத்த வினையும் சரியா நமக்கு வருமே. அதையே நம்ம மாற்ற மாட்டேங்கிறோம். ஆக வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வினைகளை கூட்டுவதற்கு விஞ்ஞானம் ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக்ல போற மாதிரிதான். காடி 10 நம்பரை அழுத்திட்டா டான்னு வீட்டுல நிக்கிறான். அது மாதிரி நம்மளுடைய வினைப்பதிவினுடைய அந்த மோசமான வினைப்பதிவுல இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் மாதிரி மிக அழகாக நம்மளை அழைத்து செல்வதற்கு அது தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. தவறி நம்ம அந்த வாகனத்தை வர சொல்லிட்டேன், இப்ப எனக்கு அந்த பயணம்ல போன்னு திருப்பி அனுப்பணும், இருந்து இதை அனுபவிச்சுட்டு அதுக்குமா சுகமான ஒரு பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை போடணும். அது இல்லாம உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்ப விஞ்ஞான வேகத்துக்கு நம்ம வினைகளை ஆற்றி கொண்டிருந்தாலும் அதை மாற்றுவதற்கு மனவளக்கலை கிடைத்திருக்கிறது. அதுதான் நம்ம பெரிய பாக்கியசாலிகள். எல்லாருமே அப்படியே விதிப்படின்னு இல்லை. பாருங்க, ஒரு விதி இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு விமான விபத்துல சரி யாரோ தப்பு பண்ணவன் போட்டுமே, எல்லாருமே போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல எல்லாத்துக்கும் ஒத்து உதவியுமா இருக்கக்கூடிய ஒருத்தரும் இந்த மாதிரி போயிட்டாரே அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சங்கடப்பட்டு அனுபவிக்கிறோம். பாத்தீங்களா? பாருங்க, இந்த விதி இந்த பிறவியில எப்படி இருக்கணுங்கிற கணக்கு உண்டு, முற்பிறவியில உள்ளதை எப்படி அனுபவிக்கணும்னு கணக்கு இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும், இதை எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த அறிவை கொண்டு நம்ம சரியா பண்ணல அப்படின்னா அப்புறம் வாழ்க்கையில நல்லதையும் நம்ம என்ன பண்ண போட
840 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு லட்சக்கணக்கான மனவள கலைஞர்களால் மட்டும் இந்த பூலகத்தை மாத்திர முடியுமா அப்படின்னா அது தப்பு. இந்த ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முயற்சி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிறவியில் இது பெரிய ஒரு புண்ணிய பூமியாக ஆகும் பொழுதுதான் அன்னைக்கும் இந்த உடல் இல்லாத ஆன்மாக்கள் அங்க இருந்து நம்மனா ஒரு துளி ஒரு கடுகளவுல இருந்தோம், இன்னைக்கு அடுத்தடுத்த சந்ததியை இந்த உலக உருண்டையை மாத்தி இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய விதியினுடைய கணக்கும் நம்மளுடைய கர்மா கணக்கும் அப்படி செய்யற மாதிரி வச்சிருக்கிறோமா? இந்த கர்மாவில இருந்து இந்த உலகத்தை இந்த பூ உலகை எப்படி பால்படுத்த முடியும், இல்ல நம்ம வாழக்கூடிய குடும்பத்தை எப்படி சிதைக்க முடியும் அப்படிங்கிற வினைப்பதிவுல தானே போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவர் நிச்சயம் மனவளக்கலையில் இருந்தால் நிச்சயம் மாற்ற முடியும். இதுதான் ஆள் கூப்பிடுறதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் விவரங்கள் கிடையாது, விளக்கங்கள் கிடையாது, வழிபாடு மட்டும் இருக்கிறது. எல்லாரும் மாதிரி உட்காந்து வழிபாடு பண்ணி போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? உட்காந்து யோசிச்சு பாருங்க. விவரமும் விளக்கங்களும் இருந்தா தானே அந்த நிலையில இருந்து மாற்ற முடியும். ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவும் ஒன்று யாருக்கும் எதுவும் தெரியாம செய்கிறோங்கிறது வேண்டாம். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் அணுக்களாக இறைவனாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அறிவு என்ன சொன்னதோ அது நியாயமோ தவறோ அது செய்யும் பொழுது நியாயமாக இருந்தால் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தவறாக இருந்தால் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் கட்டாயம் செய்வோம். அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி எந்த செயலை செய்ய வேண்டாம். பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு வகையில அது கட்டாயம் காட்டி கொடுத்து விடும். இன்னும் சொல்ல போனால் அதை தெரிந்தவர்கள் ஞானிகள். தெரிந்த ஞானியை நாம் குருவாக பெற்றிருக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட தெரிந்த ஞானிகிட்டே சில விஷயங்களை போய் சொன்னோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல சொல்லி பாரு இது நடக்காது அப்படின்னு அவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினா தாராளமா செஞ்சுக்குங்க பாரு. இது உடனே விதி கணக்குல போக முடியாது. இது போய் அனுபவப்பட்டாதான் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம வீட்லயே நம்ம சொல்றோம், சொன்னா கேட்கல, சரி ரைட்டுப்பா பண்ணுப்பா, ஆனா நாளைக்கு என்ன எதுவும் கேட்கக்கூடாது சொல்லிடுறோம் ஒரு வார்த்தை. இதுதான் விதியில மதியால வெல்றது. நிச்சயம் நமக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் ஏதோ ஒண்ணு தெரியும். அதுக்காக என்னுடைய தற்பெருமை கர்வம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நிகழ்வுல நமக்கு உணர்வு கிட்டுது, அதை மாத்துன்னு சொல்றோம், கேட்கல அப்படின்னா விட்டுறணும். அப்புறம் மீண்டும் வரும் பொழுது நான் சொன்னேன்னு கேட்கக்கூடாது. எனக்கு நானும் இந்த காலத்துல இப்படி அனுபவப்பட்டப்ப அதை நீ அந்த வழியை நீ சுமக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இனி அந்த மாதிரி பண்ணாது, அப்படி ஆறுதலா பண்ணு. இதுதான் மதி கொண்டு பார்க்கணும். ஆனா ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஞானி ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு 10 பேர் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டீ அடிக்கிறவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஒரு நோயை உடம்பே நோயாக கொண்ட ஒரு நாய் அங்க முன்னாடி 10 பேருக்கு மத்தியில உட்காந்து இத கடைக்காரன் ஐயோ இது அருவருப்பா இருக்கு, நம்ம வியாபாரம் போயிடுமேன்னு அதை சூச்சுன்னு துரத்தி பாக்குறான். போகல, அது 2 காலையும் தூக்கிட்டு இப்படிங்குது. அப்படி தூக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ரோட்ல போறத பைத்தியங்கிற, வாழ்ற நம்ம பைத்தியங்க. ரோட்ல போறது பைத்தியம்னு சொல்றோம். அது பைத்தியம் அப்படின்னா அதுதான் ஓர்நிலைப்பாடு. எல்லாவற்றையும் மறந்து அது இந்த நொடி பொழுதுல என்ன பாக்குதோ என்ன நினைக்குதோ அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஞானி அங்க உட்காந்து டேய் போடுறா, யார்கிட்ட டீ அடிக்கிறவன்ட்ட சொல்றாரு இந்த ஞானி, டேய் போடுறா அப்படி போடுறான்னா அவன் என்ன நினைக்கிறான், அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரைட்டா? அடிக்கிறதுல போடுறா அப்படி வேற வழி இல்லாம அப்படி ரவுண்ட் பண்ணி காப்பி போடுறா அப்படின்னாரு. ஒரு வடையை தூக்கி போட்டான், கவுனுச்சு, எடுத்துச்சு, ரோட்டை கிராஸ் பண்ணிச்சு, ஒரு லாரி வந்துச்சு, அடிச்சு முடிச்சு போச்சு. டேய் நான் போறேன், எனக்கு ஏதாச்சும் போடுறா அப்படின்னு கேட்குதுடா. அது மாதிரி நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நம்மள்ட்ட சில பேர் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். எந்த உண்மையுமே நம்ம மாறுபாடா தயவு செய்து யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப விதியிலேயே நல்லா தெரிஞ்சுங்க, சில விஷயம் தெரிஞ்சு வரும், சில விஷயம் தெரியாம வரும். இந்த விதியினுடைய வெளிப்பாடு விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல நடக்கிறதா ஒண்ணும் பெருசா போய் தனியா உட்காந்து பெருசா அது என்னங்கிறது புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்சங்கங்கள்ல மகான்கள் சொன்னதை நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தெரிஞ்சும் வரும், தெரியாம வரும். இப்ப மகாபாரத கதைகள் நமக்கு எல்லாமே தெரியும். ரைட்டுங்களா? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கதையா பாக்குறோம். இப்ப ஜனமே ஜெயன் அப்படிங்கிற ஒருத்தன் நமக்கு தெரியும், அர்ஜுனனுடைய பேர பிள்ளை அப்படிம்பாங்க.
இப்ப அர்ஜுனன் அவன் மகன் அபிமன்யு, அவன் மகன் பரிசுத்தை, அவன் மகன் அந்த ஜனமே ஜெயன். இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு ஏன்னா இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறப்ப இந்த வியாசரை ஒட்டி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வர, ஒரு மகா சபையில மந்திரிகள் சூழ்ந்து இருக்கிற சபையில ஜனமேஜயனும் இருக்கான். அப்ப வியாசர் வர்றாரு. வரும்பொழுது இவன் என்ன கேட்கறான் அப்படின்னாக்க, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு. சரி கேளு அப்படின்னு வியாசர் சொல்றாருங்க. சரி ரைட்டு அப்படின்னுட்டு, என்ன அப்படி கேளு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் என்ன சொல்றான்னா, இந்த மகாபாரதத்தினுடைய கதையில இந்த போர் இவ்வளவு பேரு இறந்து போனார்களே, இதை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறான். இவ்வளவுதான் கேள்வி, இவ்வளவுதான். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் சில அதிக பிரசங்கிதனமா கேள்வி கேட்காதம்பாங்க. கேள்வியை கேட்க வச்சுட்டு அது ஒப்புமை உள்ளதா ஒப்புமை இல்லாததான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பதில் பேசணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சிறு குழந்தை கூட இறைநிலை நமக்கு ஏதாச்சும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பும். நம்ம என்ன சொன்ன, முளைக்கு எளிய 3 இலை வந்துருச்சா, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, தயவு செய்து அந்த வார்த்தை சொல்லாருங்க. இந்த விதியினுடைய வழியிலே இந்த வாழக்கூடிய ஒரு 25,000 சுற்றளவு உள்ள இந்த பூமி அண்டத்தை கணக்கு பார்க்க முடியுமா? அந்த அண்டமே தான், அண்டத்துல இருந்து தான் பிண்டமா நம்ம வந்திருக்கோம். அந்த பிண்டம் வாழ்றதுக்கு ஒரு ஒரு பூ உலகம் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள இவ்வளவு விஷயம். அப்ப அதுல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அது என்ன பண்றான்னா, முக்காலத்தையும் உணர்ந்து இருக்கக்கூடிய வியாசர்கிட்ட ஜனமேஜயன் கேட்கிற கேள்வி இது. அப்ப அவர் சொன்னாரு, அப்படியே உட்காந்து சின்ன பையன் அவன் கேள்வி கேட்கறான், ரைட்டு போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இவன் விடல. நல்லவர் கெட்டவர் எல்லாரும் அழிஞ்சு போனாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல அவன் கேட்கறான். நல்லவனும் சேர்ந்து போனான்னு இவன் கேட்கறான். ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டு போனாலும் திருப்பி அதற்கு எனக்கு பதில் வேணும் அப்படிங்கிறான். அப்படி கேட்கும் பொழுதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரு நான் நினைச்சாலும் அந்த போரை நிறுத்த முடியாது. இவன் ஒத்துக்கல. உங்களுக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய அது முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவை அறிந்த ஒரு வியாசர் மகானால நீங்க அதை உணர்ந்து நிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் நிறுத்தலன்னு தான் கேட்கிறான். ஆனா நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு. இவன் ஒத்துக்கல. இப்ப என்ன இதுல இந்த சொன்ன பாத்தீங்களா, இதை எதுக்காக அப்படி கேட்டான் அப்படின்னா, அப்படின்னு அடுத்த ஒரு நிலைக்கு போங்க. இப்ப மகாபாரதத்தை, இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமன் காட்டுக்கு போகணும், ரைட்டா, இது விதி. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க கதையா உள்ளுக்குள்ள போகும்போது காட்டுக்கு போகணும்னு ஸ்ட்ரைட்டாவே நீ இதை அனுபவிக்கணும்டா அப்படின்னு நேரா சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. நீ வாழ்க்கையில நாளைக்கு உனக்கு சிம்மாசனத்துல ஏறக்கூடிய அந்த நிலை உண்டு, அதற்கு தயாராகிக்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே நீ அது உனக்கு வாய்ப்பு இல்லப்பா இன்னொருத்தருக்கு சொன்னா கூட ஓகே, எனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அடுத்த நாள் காட்டுக்கு போகும் அளவில் கைகை கணக்கு வைத்தார். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இது அவன் எதிர்பார்க்காக இருக்கும் பொழுது தெரியாம இப்படி நமக்கும் வரும். தெரியாம வர்றத நம்ம சூழ்நிலையால மற்றவர்கள் உணர்த்தும் போது அதை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணணும், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கம் வந்துடணும். ரைட்டுங்களா? அதே நேரத்துல நமக்கு தெரிஞ்சு வர்றதுன்னு இருக்கு. அதே ராமன் சீதை அந்த கடற்கரை லட்சுமணன் 3 பேரும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, இப்ப காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரணம் வைத்து சீதையை வச்சுட்டு லட்சுமணனு எல்லாம் அங்க இருக்காங்க. இருக்கும் பொழுது என்ன அப்படின்னாக்க, நம்மள நல்ல விதமா சரியாக போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா நிறைய இறைவன் சில சோதனையில கொடுப்பான். இந்த இடத்தில் மாயை என்ற மயக்கம், இதுதான் விதி. நீ இந்த இடத்துல இதை அனுபவிச்சு ஆகணும். அந்த அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவிச்சதுல இருந்து ஒண்ணு நம்ம இந்த மாதிரி வாழக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. எதையுமே நீங்க தவறாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு எதையோ உணர்த்துகிறது. நாளைக்கு என்னுடைய வினைப்படி விதிப்படி இந்த நடக்க போகிறது. அப்படி வந்தாலும் அந்த நிலை மாறாமல் அதை விழிப்பு நிலையோடு இருந்து நீ தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட ஒரு நிகழ்வு நடக்கலாம். அதை பார்த்துட்டு அவன் அப்படியாயோ நாளைக்கு உனக்கு வர்றதை கூட சுட்டி காட்டுறதா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை நம்ம பேசிட்டு இருப்போம், இது அப்படியே முடியுமா முடியாதா அப்படின்னு, எப்படியாச்சும் இதை செய்யணும் அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருப்பான். அதெல்லாம் சூப்பரா எல்லாம் ஆயிடும், வாங்க போவோம் அப்படின்னு அவன் 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருப்பான். அது அவனுக்கானதல்ல, என்னுடைய வினைப்பதிவு. அதை நீ சரியாக செய்யலாம் என்று அந்த நிலையை நம்ம எடுத்து காட்டுவது அதுதானே.
ஏன்னா ஏதோ வெளியில ஏதோ நடக்குது அப்படின்னு நம்ம போகவே வேண்டாம். நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், அதனாலதான் சில விஷயங்களை வாங்கணும். எது வேண்டுமோ உள்ள அனுப்புங்க, எது வேண்டாமோ அதை வெளியிலே விட்டுருங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கு ஒண்ணும் நமக்கு வேலையே கிடையாது. இன்னும் சொல்ல போறேங்க, விதிப்படி ஜாதகப்படி நிறைய கணக்கு வழக்குகள் ஏதோ ஒரு கட்டத்தை போட்டு நமக்கு ஆறுதலுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எதுவும் குறைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. 12 கட்டம் போட்டிருக்கான் அப்படின்னா அதுல 12 ராசியை கொண்டு வச்சு 27 நட்சத்திரம் 2.5 பிரிச்சு இந்தந்த இடத்துல இது மாறும்பொழுது இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நம்ம பஞ்சபூத நவ அந்த ஜாதகத்துக்குள்ள போய் அப்படி பிரீஃபா பார்க்க வேண்டாம், ஒரே தவமா கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப விதிப்படி நமக்கு இந்த குரு கிடைச்சதுனால தானே மதிப்படி பஞ்சபூத நவக்கரக தவத்தை ஏத்து இந்த வாழும் காலத்துல இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் எல்லாம் ரொம்ப சொல்பமாக அதனுடைய தாக்கத்தை வேகத்தை குறைத்து மிக எளிமையாக அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் வரல அப்படின்னா நமக்கு நடக்கிறது எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. ஏதோ மனவளக்கலைக்கு வந்துட்டு ஒரு மாற்றமும் இல்லைன்னா கிடையாது. இந்த விதி பயனால் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை எடுத்து நம்ம வாழும் காலத்திலேயே புரிந்து கொண்டு அதை போக்குவதற்குண்டான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி கால் தடுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த கலையில வரலன்னா நம்ம கட்டாயப்படுத்தல. இந்த கலை இல்லை அப்படின்னா நம்மளுடைய விதிப்படி அந்த காலே போக வேண்டி இருந்தா கூட நம்ம கட்டவர நகத்தோட போயிடுமே. இப்படி விதியை எப்படிதாங்க மாத்தணும்? உட்காந்துட்டு நொந்து போறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்படியும் அந்த பரணமைத்து சீதையை மேல கொண்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றோம், ஒரு மாயமான் அது எல்லாம் இருக்கக்கூடிய அவ்வளவு நகையிலும் போட்டுட்டு போனா நம்ம சும்மா ஓட்டுருவோமா? அது எப்படியாச்சும் நமக்கு வேணும்னு நினைப்போம்னா அது மாதிரி அதுவும் நினைச்சிச்சு. அதான் விதி. இப்ப நான் தெரிஞ்சாம வந்தது நீ காட்டுக்கு வரணும்னு, இப்ப தெரிஞ்சு விதி வருது பாருங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்திலேயும் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வரும். அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய வாழ்க்கை மனவளக்கலையே அதுதான். இல்ல அப்படியே இருந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மான புடிச்சு குடு அப்படின்னா குடி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தா ஒரே அம்பு வேலை முடிஞ்சு போகுது. எனக்கு பிடித்து குடுன்னு சொன்னதுலதான் அங்க விதியே அமைஞ்சிருக்குங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அடிச்சு அந்த நகை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈஸியா ஒரே அம்பு சுருண்டு விழுந்திருக்கும், எடுத்திருக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன வார்த்தையில அதனாலதான் சொல்றேன், நான் பிறழுகிறது என்றால் மற்றவரை மகிழ்விக்க வேண்டும். அடுத்தவங்களை சங்கடப்படுத்திருச்சுனாவே விதிதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப சொன்ன அந்த ஒரு விஷயம் அதோட மட்டும் இல்ல, அவ்வளவுதானே உனக்கு. அதை நான் போய் நான் புடிச்சிட்டு வரேன்னு சொன்னான் லட்சுமணே. மதியம் அங்க கூடவே ஏதோ ஒரு கணக்கு பண்ணுது, இருந்தாலும் விதி செய்ய விடாது. அதுதான் பெரிய சிக்கலை, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்ப அவன் என்ன சொல்றான் லட்சுமணன், அதுதானே வேணும், நான் போய் பிடிச்சிட்டு வர்றேங்கிறான். அப்ப இவன் என்ன சொல்றான், நமக்கு தான் எப்போதுமே நீயே பிடிச்சு கொடுக்கறத விட நம்ம கணவன் மேல உள்ள ஒரு அன்புல அது அவன் பிடிச்சு கொடுத்து நான் கொண்டுட்டு போகும்போது யாரு பிடிச்சா அப்படின்னா லட்சுமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நீ பிடிச்சோன்னா என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய கணவன் பிடிச்சு கொடுத்தான்னு சொல்லணும். அங்கதான் விதி வேலை செய்யுது, வேற வழி இல்லை. அப்போ ஒரு பரணம் வைத்து அந்த கோடு போட்டது அப்படிங்கிறலாம் ஒரு கதைன்னு சொல்ல, இருந்தாலும் கதைக்காக நீ அங்க போக வேண்டாம், அவன் இங்க வர வேண்டாம், நான் போய் அதை பிடிச்சிட்டு வரேன்ட்டு போனவன் தான். ஒரு கட்டத்துல அபாய குரல் இங்கேருந்து சீதா லட்சுமணா அப்படின்னு அங்கேருந்து விழுகுது சீதா, ரைட்டுங்களா? அப்ப அண்ணனுக்கு அங்க கணவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமணன் சொல்லும் பொழுது அப்ப லட்சுமணன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயம் எனக்கு ஒரு 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 கெப்பாசிட்டி என்னுடைய நிலை எனக்கு தெரியல அப்படின்னா நீ விதி வழி போய் வாழ வேண்டியதான், வேற வழியே இல்லை. அப்ப லட்சுமணன் என்ன சொன்னா, எப்படியா இருந்தாலும் அதை நான் போக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்னும் ஆபத்து இருக்காது. என்னங்கய்யா? ஐயா வாழ்க வளமுடன். நிறைவு செய்யக்கூடிய நேரம் ஐயா. ரைட் நான் பாத்துறேன். அதனால அந்த இடத்துல போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அது அவர் எப்படியும் காப்பாத்திக்குவாரு. அது எவ்வளவு விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஆனா அண்ணன் எப்படியும் உயிரோட தான் இருப்பாரு, அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னாலும் கேட்கல. அப்ப ராமன் இறந்து விட்டால் என்னை அடையலாம் என்ற உன்னுடைய தப்பு கணக்குன்னு சொன்னான். அதான் விதி. என்ன மதி வேலை செஞ்சாலும் விதி சில விஷயங்களை நம்ம கொண்டு கொடுக்கும். அதனால வாழ்க்கையில நீங்க விதியினுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் என்ன விளையாட்டுன்னு வேடிக்கை பாருங்க. மூலம் என்னன்னு சொல்லிட்டேன், அது இயல்பா போறேங்கிறப்ப அதை விடுங்க. அதை கூப்பிட்டு வச்சு நம்ம ஏதாச்சும் விசாரிச்சோம் அப்படின்னா அது விதியா மாறி.
அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? முடியாது. என்னுடைய வினைக்கு தக்கவாறு சில விஷயங்களை நம்ம சத்சங்கத்துல குருவை பெற்றதுனால எதை எடுத்து நம்ம அனுபவிக்க முடியுமோ அதை எடுத்து நம்ம பண்றதுனால தப்பு கிடையாது. இருக்கிற எதையாச்சும் ஒன்று ஆகாத எடுத்து வச்சுட்டு ஆகக்கூடியதெல்லாம் புறந்தள்ளி எதுவுமே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டாம். அதனால விதியின் விளையாட்டு அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ல நம்ம எல்லாரும் 840 கோடி பேரும் விளையாண்டுகிட்டு தான் இருக்கு. அதுல வேடிக்கை பார்க்கணுமா, பந்த பொறுக்கி போடணுமா, இல்ல ரெஃபரியா இருக்கணுமா, இல்ல கோச்சரா இருக்கணுமா அப்படிங்கிறது மதி கொண்டு. எதா இருந்தாலும் அந்த நடக்கக்கூடியதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து விட்டால் விதியையும் மதியால வெல்லலாம். ஆனால் அந்த மதியை கொண்டு வெல்வதற்கும் விதியினுடைய கணக்கு இருக்கணும். ஆக முன்னோர்கள் 7 தலைமுறையாக கொடுத்த அந்த கணக்கு விதியாக இருக்கிறது. ஆனால் இப்பிறவியில் நமக்கு கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு மதியால் இருக்கின்றதை போக்கி வருவதை தேவையில்லாததை தடுத்து தேவையானதை உள்ளே அனுப்பி இருப்பதையும் தக்க வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு விதியின் மேல் பழி போடாமல் விதியும் வாழ்க்கைதான், மதியும் வாழ்க்கைதான். விதி எப்பொழுது கணக்கெடுக்க வேண்டும், மதி கொண்டு எப்படி கணக்கெடுக்க வேண்டும், விதியும் மதியும் சேர்ந்து எப்படி நம்ம கணக்கெடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த நியதியை நாம் தெரிந்து வாழ்வோம். இந்த வாழும் காலத்திலேயே பிறவி பயனை அடைவோம். விதி வலியதாக இருந்தாலும் மதி கொண்டு அது வலிமை இல்லாததாகவும் ஆக்க முடியும். அது மனவளக்கலையால் முடியும் என்று கூறி இதுகாரும் இந்த குரு பூர்ணிமா இந்த புனிதமான நல்ல தினத்திலே செவி கொடுத்து கேட்டமைக்கு அனைவருக்கும் இந்த வருணனையாளர் இதை உலகெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய பொறியாளர்கள் நம்முடைய உலக சமுதாய சேகா சங்க தலைவருடைய SKM அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கேலக்ஸி M14 5G உங்க பெயரையும் ஊரையும் சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரிங்கம்மா ஒசூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகேங்க. வாழ்க ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நல்லா ஒரு பசு மரத்துல ஆணி அடிச்சது போல இருந்தது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாதுங்கய்யா. செயலை செஞ்சுட்டு அதான் வாழ்க்கையை ஒட்டுனது இல்ல, வேற வழியே எல்லாத்துக்கும் அந்த வழி இருக்குமே. ஆமா ஆமாங்கய்யா. அது விதி எப்படி மதிய கொண்டு நம்ம மாத்திக்கணும்ன்றது ரொம்ப சிறப்பா நிறைய உதாரணங்களோட சொன்னீங்க. எனக்கு ஒண்ணு நல்ல ஒரு மனசுல பதிஞ்சது என்னன்னா, கடவுள் யாரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு செய்யற அதுதாங்க. அதை செய்ய மறக்கவே முடியல. அதான் அது புரியாம தான் போய் அவர்கிட்டயே நம்ம கையேந்திட்டு இருக்கோம். இறைவன் யாருக்குமே துன்பம் கொடுக்க மாட்டான். அதுதான் நல்லா ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா உடனே அது மனவளக்கலையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நான் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். கடவுளே கண்ணே இல்லையா அவனுக்கு இப்படி கஷ்டம் எல்லாம் சொன்னதுனாலதான் சுவாரஸ்யமா சொல்ல முடியுது. வழியை எப்படி போய் நம்ம ஆறுதல் படுத்திக்கிறது, இதுல வந்ததுனால புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அந்த புரிதலை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுதான், வேற ஒண்ணு. கொடுக்கறது மட்டும்தான் கடவுளோட வேலை. நமக்கு அதுதான், நமக்கு அது புரியறதுக்கு மனவளக்கலையில் வந்த பிறகு நல்லா இது பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் ரொம்ப சிறப்புங்க. அது எப்படி நம்ம வாழ்க்கை முறைகளை நல்லா மாத்திக்கிட்டு பயிற்சிகளை ஒழுங்காக செஞ்சு இயற்கையோட ஒத்து வாழும் போது நீங்க சொன்ன மாதிரி 120 ஆண்டு காலம் வாழலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுதாங்க. ஆனா நமக்கு நாமே தான் துன்பம் செஞ்சுக்கிறோம் அந்த பழக்கத்தின் வழியே, இல்லைங்களா? நம்ம உடலை கெடுத்துக் கொள்வது நம்ம தான், வேற யாரும் கிடையாது. உண்மைதான். அதாவது ஒரு செயல் வரும் பொழுது நமக்கு அது சுகமா தெரியும். சுகமா இருக்கும் பொழுது ஆகா இது ஏதோ உள்ளுக்குள்ள சிக்கல் பண்ற மாதிரி தெரியுதேன்னு நினைச்சுட்டா நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் நம்மளை நாமே சந்தேகப்படுறதுலையும் தப்பும் கிடையாது. அடுத்தவங்க சந்தேகப்படக்கூடாது, நம்ம நாமே சந்தேகப்படலாம். செய்யக்கூடிய செயல்களுக்கு இது சரியா இது தவறா இருந்தா மீண்டும் அது வரக்கூடாது. அதனாலதான் தப்பு செய்யறது தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் அதே தப்பு மீண்டும் செய்யக்கூடாது. அதுதான், அப்படி பண்ணிட்டாலே குறைஞ்சிரும். நம்ம என்னென்ன அந்த 108 தேங்காய் உடஞ்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, இந்த சாமியை கும்பிட்டா இந்த எல்லாத்தையும் கும்பிட்டு திருப்பி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில சிக்கல்.
அது மனவளக்கலையில சொல்லுங்க சொல்லுங்க. அது குடும்பத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மனவளக்கலையில இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகேங்க. இப்ப ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனவளக்கலையில இருக்கிற, இப்ப எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, சுத்தி இருக்கிறவங்க இப்ப குடும்பத்துல இருக்கவங்க யாரும் இல்ல, இருந்தாலும் பயிற்சி எடுத்திருந்தாலும் செய்யறது கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நீங்க இதை வேண்டிக்குங்க, இது பண்ணாதான் சரியாகும், இல்லைன்னா நீங்க இப்ப ரொம்ப குலதெய்வத்துக்கு பண்ணணும், எல்லாமே சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அதான் ஏத்துக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்லைம்மா. இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன, நம்ம முன்னோர்களை தான் கும்பிடுறோம், அவங்க வினைதானே நம்மள்ட்ட இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு இது கொஞ்சம் என் அறிவுக்கு இது எட்டுனுச்சு, அதுக்காக நம்ம போய் இதெல்லாம் சாமி இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம், அதுவும் ஒரு வகை அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறணுமே. அதனால நம்ம என்ன பண்ணணும், மனவளக்கலையில வந்த நம்ம வந்து உடுமனவள்ளி சொல்லி பார்க்கணும், இல்லாட்டி ஒதுங்கு அல்லது ஒதுங்கி விடு அப்படின்பாங்க, ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒதுங்கு இல்லாது ஒதுக்கி விடு, அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பட் அதே நேரத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கிறத பயன்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எதுவுமே வந்து நம்ம பயந்துடக்கூடாதுப்பா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க. அது இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, மனவளக்கலையில் வந்து அந்த பயிற்சிகள் எடுத்தவர் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா கூட போதும், அந்த குடும்பம் வந்து நல்லா இது கட்டாயம் அப்படிதான் இப்ப எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, வேற வழியே இல்ல, வழி இல்ல, கூப்பிட முடியல. ஒருத்தர் எப்படியாவது போட்டு சங்கல்பத்தை போட்டு என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு வழி வரும்பொழுது இப்படி இருக்கே போய் பார்ப்போம்னு வந்தாக்க நம்ம வழிகாட்டிடலாம். நம்ம கம்பல் பண்ணாக்க நம்மள போகாம இருக்கிறதுக்கு என்னவோ அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து நகர்ந்து போகணும், வேற வழியே இல்லை. நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கீங்க அந்த விஷயத்துல. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. வாழ்த்து வயதில்லை, வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா ராணி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையான உரை ஐயா, கேட்டு நகரவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கேன். எனக்கு பெரிய நீங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த விதியா நான் பண்ண வேலையெல்லாம் நான் பண்ணது விதியினால பண்ணனா மதினால பண்ண என்ன பண்ணேன்னா, என் மகன் ஒருத்தன் போதைக்கு அடிமையா இருந்தாருங்க ஐயா. அவரை வந்து என்ன பண்ண திருத்தணுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் விட்டேன். அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப மன வேதனை அடைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ வெளிய வந்துட்ட பிறகு இருந்துட்டு அத ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு அது திருந்தனா போதும், குழந்தை குட்டி எல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு வந்துட்ட பிறகு ஒரே குறிக்கோளு, நான் வந்து அவனை சேர்த்தது பெரிய கொடூரம்னு சொல்லி தாயே கிடையாதுன்ட்டு வெளியவும் அவர் கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு ஒன்றும் இருக்க கூடாதுன்னுட்டு என் மேல ரொம்ப பயங்கர வெறுப்புல இருக்கிறாருங்க ஐயா, தாங்கவும் முடியும். அது இப்போ நான் வந்து கோவப்படலாம் மேல, இது என்னுடைய பதிவுல இருந்து வந்த புள்ளதான். உதவி பண்ண முடியும் அப்படிங்கறத கணக்கு. ரெண்டாவது இன்னொன்னு வந்து நம்மளுடைய வினைப்பதிவு அப்படிங்கிறது அது உங்களுடைய பிராரப்தம் மட்டும் இருந்தா கூட ஈஸியா சரி பண்ணிடலாம். ஆனா நம்ம வாங்கிட்டு வந்த சஞ்சிதத்தையும் சேர்த்து தானே கொடுத்துருக்குறோம், ரைட்டுங்களா? அந்த சஞ்சீதம் என்ன பண்ணணும்னா யாரு, அதாவது 7 தலைமுறைகள் சொன்ன பாத்தீங்களா, வேற வழி இல்லை. அப்ப அது ஒத்துக்கல, நம்மள திட்டுதா, சரி வாங்கிக்குவோம், வேற வழியே இல்லை, வேற அதை ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம புள்ள நல்லா இருக்கணுமே. நம்ம காலங்கள் ஒரு கட்டம் போனாலும் அடுத்த தலைமுறை வந்து ஏதோ ஒரு வழியில அது சில சௌகரியங்களை அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். அது புரிஞ்சுக்கல. காலத்தால நமக்கு கிடைச்ச ஒன்னே ஒண்ணு அவங்கள வாழ்த்துறது மட்டும்தாம்மா. இந்த நம்ம நேரடியா போய் கட்டாயம் நேரடியா போய் நம்ம சொல்லி கேட்கல, வேகப்படுறாங்க அப்படின்னா மறைபொருளா தவத்துல அவங்க மனக்கண் முன்னால கொண்டு வந்து இந்த நிலையில இருந்து விடுபட்டு, அப்படிங்கிறத விட விடுபட்டு வாழ்ற மாதிரி நம்ம சங்கல்பம் போடணும். நம்ம அதுதான் பெரிய சிக்கலை. சரிங்க ஐயா. இந்த நிலையில இருந்து மாறணும், இந்த தவறுல இருந்து தவறு செய்யக்கூடாதுங்கிற சொல்லக்கூடாது. தவறெல்லாம் இல்லைன்னா அந்த பிள்ளை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்த்தணும். அப்படி வாழ்த்திட்டோம்னா அதுக்கு உண்டான ஏற்பாடை பிரபஞ்சம் பண்ணிடும். சரி, அப்ப நான் செஞ்சது தப்பு இல்லை இல்லைங்க ஐயா? தப்பே கிடையாதுமா. நீங்க வந்து ஒரு வாய்ப்பு எப்படியாச்சும் அப்படிங்கிற இடத்துனால அந்த இடத்துல கொண்டு விட்டோம். அது கர்ம வினைப்பதிவு அங்க இருக்க முடியல, ஏதோ இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டி இருக்கு. அந்த அனுபவிக்கிறதுல நம்மளை கொண்டு விட்டதை நம்மளை திட்டுவாங்க, திட்டுனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுடைய குழந்தைகள், ரைட்டுங்களா?
நம்மளால அந்த வினைப்பதிவுகளை தாங்க முடியல அப்படிங்கறதுனாலதான் இல்லறத்துடன் இருந்து நம்ம ஒரு குழந்தைய அந்த பதிவுகளை கொடுத்துருக்குறோம். அது நம்மளுதும் முன்னோர்களும் கொடுத்தது நம்ம. அப்ப அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கிட்டோம். அதே நேரத்துல மன பாதிப்பு ஏற்படாமையும் அதை தாங்கிக்கிறதுக்கு மன வலிமையும் கொடு. அவன் அந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல மாதிரியான ஒரு குடும்பத்தை நடத்தணும். அதற்கு இறையவர்களும் குருவர்களும் ஒத்தும் உதயமாக இருக்கட்டும் அப்படிங்கிற சங்கற்பத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போடுங்க. எப்படியாச்சும் அந்த ஆன்மாவை போய் டச் பண்ணி அந்த நிலையை துவங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கட்டாயம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதுக்குதாங்க ஐயா கேட்டேன். எனக்கு இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்ச தப்பு மாதிரியே இருந்தது. ஒருத்தனை வருத்தப்படுது. ஏன்னா இந்த பண்பாட பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மனதையும் உடலையும் அவனை ரொம்ப வருத்திட்டோமே அப்படின்ற ஒரு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு வழியை காட்டணும். அந்த வழி இப்போதைக்கு அவருக்கு ஏற்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த தகுதியும் வரட்டும்னு நம்ம வேண்டுவோம், அவ்வளவுதான். சங்கல்பம் போடுவோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலாமா, நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். டாக்டர் ஊசி போடுறாங்க. ஐயோ, குழந்தைங்க ஊசி போடும்போது வலிக்குமே, நான் போய் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுங்களா? முடியாது, முடியாது, முடியாது. ஊசி போட்டுதான் ஆகணும். அது சௌரியம் ஆகும்பொழுது அன்னைக்கு அம்மா செஞ்சது நல்லதுதான், நம்ம தான் எடுத்துக்கலன்னு அதுதாங்க ஐயா, அதுதான் வரணும்ன்றதுதான். வந்துரும், வரும் 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 வரும். மருந்தாக இருங்கள், அவ்வளவுதான். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி. அம்மா உமையாளம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. மைக்க தொட்டா போதும். ஓகே. சபரிஷ் சுந்தர வடிவேலையா, நீங்க உங்களுடைய கேள்வியை ஐயா கிட்ட கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ இவ்வளவு தெரிஞ்ச விஷயம் நான் தெரிஞ்சா கூட சம்டைம்ஸ் எங்க அம்மா கிட்டயும் என்னோட மனைவி கிட்டயும் பேசும்போது அம்மா கிட்ட கோவத்துல நான் சொல்லிடுறேங்க ஐயா. ஏன்னா அவங்க நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு அதுக்கு மருமகளும் ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்தே வர ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கருத்துங்க ஐயா. அவங்க இதுல தெளிவா இருக்காங்க. நான் இந்த மாதிரி விஷயம் போது நம்ம ஹர்ட்டிங்கா நம்ம சொல்லிட்டா என்ன பேசினாலும் ஹர்ட்டிங்ன்றாங்களே, அதுதான். அதாவது நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கும்போது நம்ம நல்லதே சொன்னா கூட அங்க போய் சேராது. ரைட்டுங்களா? சரிங்க. ஆமா, உண்மைதான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம விதி மதின்னு இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்லியும் கேட்கல. அப்ப அந்த கருமையத்துக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அதை குறுகிய காலமாக இருப்பதற்கு இறையும் குருவும் துணை புரியட்டும், இப்படிதான் சங்கல்பம் போடணும். நம்ம சொல்றதை கேட்கல, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம உட்காந்து வருத்தப்படுறதை விட அதை ஏத்துக்கிறதுக்கு உண்டான அந்த நிலைப்பாடு இன்னும் அங்க வரல. ஆனா நம்மளுடைய சங்கல்பத்தையோ நம்மளுடைய வாழ்த்துதலையோ விட்டுறக்கூடாது. நீ மாறுறியோ மாறலையோ, நான் உங்களை வாழ்த்துவதையும் சங்கல்பத்தையும் நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற கணக்கு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அது நீங்க தொடர்ந்து தவம் இது மாதிரி பண்ணலாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது சொல்லுவாங்க எறும்பூர கல்லும் தேயுங்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். சொன்ன உடனே எடுத்த உடனே நம்ம சொன்னதை கேட்டுட்டா அப்புறம் அதுல என்ன இருக்கு? இப்ப கரும வினைப்பதிலும் சர்வ சாதாரணமா சேர்த்துட்டு போவோம், சர்வ சாதாரணமா தீர்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. எது எந்த காலம் நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, சொல்லும் பொழுதே ஒருத்தரை ஒரு அடி அடிக்கிறோம் மட்டும்தான் நினைக்கிறோம். அப்ப நமக்கு திருப்பி ஒரு அடி வருமா? வராது. அது என்ன வேதனைப்பட்டுச்சோ அதற்கு தகுமாறு பல விழுக்காடு அளவு நமக்கு சில சங்கடங்கள் வரும். எல்லாம் ஏத்துக்கிட்டு நமக்கு இந்த ரூட்ல இருக்குது புரியுது அப்படிங்கறதுனால அதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம். ஒண்ணும் அது கிடையாது. விதி வலியுதுங்கிறத அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படிலாம் பார்த்தா மகரிஷி நமக்கு கிடைச்சிருப்பாரா? பாக்கி ஒரு கிட்டத்தட்ட அடுத்து அவருடைய விதி கணக்குக்கு அப்பாற்பட்டு 40 வருஷம் நம்மளோட இருந்தாங்களே. ஆக விதிங்கிற கணக்குல பிறப்பு இறப்பு மகானா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் முடியணுங்கிற கணக்கு இருக்கு. ஆனா நம்ம அதை மதி கொண்டு மாற்றும் பொழுது மக்களுக்காக எவ்வளவு நேரம் பயன்படுறோம், குடும்பத்துக்காக எவ்வளவு பயன்படுறோங்கிறதான் கணக்கு. அதை முடிஞ்ச வரலையும் செய்வோம், தோண்டு விடக்கூடாது. சரிங்க, ரொம்ப சிறப்பான பதில். நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, மாமியார் மாமனார் பிரச்சனை இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்.
சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, எதுவுமே இல்லைன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுப்பா. இருக்காது. கரெக்ட் தான். எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் தான் மனவளக்கலையே. அதுக்காக இருக்கிறத எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருணும். எதா இருந்தாலும் அதை தாண்டி கடந்து செல்லணும். வாய்க்காலை தாண்டி தான் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா தாண்டி பயிற்சி பண்ணணும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கம்பு கிடக்கான்னு பார்த்துட்டு அதுல விழுகாம நடந்து போக முடியுமான்னு பார்க்கணும். நான் என்னால அங்கிட்டு போக முடியலையேன்னு உட்கார்ந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, விதி அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், கர்மா அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதுலேருந்து மாறுபடுவதற்கோ விடுபடுவதற்கோ முயற்சிங்கிறத வாழ்க்கையில மூச்சு இருக்கிறவர்களையும் தொடர்ந்து செய்யணுங்க. செஞ்சோம்னா தான் வாழ்க்கையில நம்ம எதையும் அச்சீவ் பண்ண முடியும். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கைலாஷ் பாபு ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்ததற்கு கேட்டமைக்கு நன்றி. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா விதியும் மதியம் ரொம்ப விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. என்ன இருந்தாலும் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியல. இப்ப நெருங்கிய உறவின் மூலமோ அல்லது கொஞ்சம் அடுத்த சுற்று உறவின் மூலையோ நண்பர்கள் மூலமோ நம்ம அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா தான் இருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன நிறைய உதாரணம் சொல்லிட்டீங்க. இப்ப கூட முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டது கூட சொன்னீங்க. நம்ம வருத்தப்படுவாங்கிறதுனால நான் என்ன பொறுத்தளவுங்கய்யா, நம்ம விதிமதி ஒரு பக்கம் இருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்புங்கய்யா. இருக்க முடியல, இருக்க வேண்டியது இல்லை. அதே நேரத்துல பேசாம இருக்கிற இடத்துல நம்ம பேசக்கூடிய இடத்துல பேசாம இருக்கக்கூடாது. எந்த இடத்துல அதாவது பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருது இல்ல. அப்ப நம்ம சொன்னது சரியா இல்ல நம்ம நினைச்சது சரியான ஒரு ரிசல்ட் பார்க்கணும்ல. நம்ம சொன்னது சரி அப்படின்னா அதை தொடரலாம். இல்ல நம்ம சொன்னது சரியில்லைன்னா நம்ம அதை கொண்டு மாத்திக்கிட்டு போறோம், அவ்வளவுதான். அதுலயும் இன்னும் சொல்ல போனா நம்ம விதியை கரெக்டா வச்சு செய்யறதே உறவுகள் தாங்க ஐயா. ஆமா ஆமா, அதெல்லாம் மீறி தான் வந்தாகணும். ஏன்னா எல்லா கர்ம வினைப்பதையும் சேர்ந்து தானே பகுதியே தானே அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது விதிங்கிற மாதிரிதான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி. இந்த இப்ப மழை பெய்யுது, நம்ம கொடை எடுத்துட்டு போறோம், மதியால எடுத்துட்டு போறோங்கிறது விதிங்கிறது மழை, நம்ம கொடைங்கிறது மதி. நம்ம மனவளக்கலையில எப்படி என்னென்ன பயிற்சிகள் மூலம் இன்னும் கொஞ்சம் பழுவு குறைச்சிக்கலாங்கிறத ஒரு சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம மனவளக்கலையின் மூலம் பயிற்சிகள் அப்படிங்கிறது தவம் ஃபர்ஸ்ட்டுங்கய்யா. அது நம்மள்ட்ட இருக்கிற பயத்தை போக்கும். ஏன்னா இந்த பயம்தான் நம்ம விதியும் மதியுமே செயல்பட விடாம தடுக்கிறதே பயம்தான். அப்ப இந்த பயம் போகணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம தவத்தை பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதையும் அதாவது தவம் தற்சோதனையால் தவமா, இந்த ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதுங்கய்யா. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது அன்னைய கணக்க தற்சோதனை கணக்குல பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் எதை டீல் பண்ணணும் எதை டீல் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம தற்சோதனை பண்ணாம சேர்த்தே வச்சோம் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுக்கும் போது அதுக்கு முடிவு எடுக்க முடியாம தடுமாறுவோம். என்னை பொறுத்தளவு தவம் தற்சோதனை அப்படிங்கிறது இந்த விதியின் விளையாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பதிலாமையா. ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமை. அன்னன்னைக்கு பாத்திரத்தை அன்னன்னைக்கு கழுவி வைக்கிற மாதிரி. அவ்வளவுதான்யா. இப்ப காலையில செஞ்சதை கழுவாம கொண்டு வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டுவோம்ல. அன்னன்னைய பாத்திரத்தை கழுவி பயன்படுத்துற மாதிரி அன்னன்னைய நிகழ்வை நம்ம கணக்கு பார்க்காம பண்ணவே கூடாது. கணக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அது விதி ஏறு மிதிச்சே போகலாம் ஐயா, தப்பே கிடையாதுங்க. நம்ம செய்யறத சரியா செஞ்சிடணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மள கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்மை. இப்ப நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறத சரியா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ள அது தற்சோதனை பண்ணிட்டா சரியா தவறான்னு தெரியும். இல்ல நம்ம செஞ்சதெல்லாம் சரிங்கிற மாதிரி போயிடும். ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. உங்களுடைய சிறப்பான பேச்சுல அருமையா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ஐயா, உங்க தொண்டு சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கம்மா, இணைப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விக்கி ஸ்கை ஐயா, ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. விக்கி ஸ்கை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. அருள்நிதி பார்த்தசாரதி from Melbourne, ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ரொம்ப சிறப்பானது ஒரு உரை. ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட். ஆனா இது மனவளக்கலை
அன்பர்களுக்கு உண்டான ஒரு ஆழ்ந்த ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆமா, டெஃபினட்டா. கட்டாயம் டெஃபினட்டா என்னுடைய ஒரு அனுபவத்தை இங்க நான் பதிவிடணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். கட்டாயம். ஏன்னா நீங்க கேட்டு பதில் சொல்றதை விட உங்க அனுபவம் தெரிஞ்சுட்டா அதுல எனக்கும் என்ன மாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் கலந்துக்கணும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கணும். சொல்லுங்கய்யா. அதாவது இயற்கை இப்ப பயிற்சி எடுத்த அன்பர்கள் இந்த தத்துவத்தை ரொம்ப ஆராய்ச்சியோட நம்ம பேசுறோம், நம்மளை மாத்திக்கிறதுக்கு நிறைய பண்றோம். ஆனா இயற்கை என்ற அந்த ஒரு தெய்வம் பரம்பொருள் பாகுபாடு இல்லாம எல்லா மனிதர்களுக்கும் விதி வழியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் ஒரு திருப்தி அமைத்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவம். கட்டாயம். ஏன்னா அதை சொல்லுவாங்க மகரிஷி, இயற்கை என்ற பேயாட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்து விளையாடும் காய்கள். அந்த விளையாட்டுல நம்மெல்லாம் வெறும் காய் தான். எந்த கட்டத்துல வைப்பான், எவனை வெட்டுவான், எவனை தாண்டி போவான், ஜெயிப்பான், மலையில உட்காருவான் அப்படிங்கறதெல்லாம் பெரிய சமாச்சாரம். இப்ப நீங்க சொன்னதுல அந்த இயற்கையோட, அதனாலதான் சொல்றேன், இயற்கையோட ஒட்டி போகும் பொழுது இயற்கை நமக்கு துணையா இருக்கும். அதை வெட்டி போனோம் அப்படின்னாக்க அது மதிய வச்சுதான் வெட்டி போகும். அதையும் முடியாம இதையும் முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, அவங்கள கண்டினியூ பண்ணுங்க. நான் 2005 எனக்கு மனவளக்கலை பயிற்சி அறிமுகம் பிரம்மஞானி. 10 நான் எனக்கு ஒரு நிகழ்வு, நான் இந்தியா வந்திருக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட நான் சித்த மருந்து வாங்கிட்டு வரணும். அவர்கிட்ட போன் பேசிட்டே இருக்கிறப்ப நான் பிரம்மஞானி மனவளக்கலை பயிற்சி எடுத்திருக்கேன்னு சொன்ன உடனே அவரு நான் வீட்டுக்கு எடுத்து குடுக்கறேன்னு ஒரே வார்த்தையில. அவரு வீட்டுக்கு எங்க குடும்பத்தாரோட நல்ல ஒரு அருளாளர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது. தவசி ஒரு அருளாளர், ஒரு ஞானி நிலையில் இருக்கக்கூடியவர். அவரு எல்லாம் ஒரு மணி நேரம் எங்க குடும்பத்தாரோட பேசிட்டு போறப்ப தம்பிக்கு சொன்னாரு, அண்ணனை போல ஏதாவது ஒரு பாதையை அமைச்சுக்கப்பா, வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம், நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா தம்பி 2015 அகால மரணம். அது ஒண்ணும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அது அகால மரணமோ, குடும்பத்துல பிரிவினையோ, இல்ல குழந்தை பிறக்காததோ, திருமணம் நடக்காததோ, இது எல்லாமே அந்த வினைப்பதிவினுடைய கணக்கு இருக்கு பாத்தீங்களா? அதுல யாருக்கு எப்ப எதை கொண்டு கொடுக்கணும், எந்த காலகட்டத்துல அதை சேர்க்கணுங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனவளக்கலையில இருக்கிறதுனால அந்த ஏத்துக்கிற மனப்போக்கம், சரி ரைட்டு, ஏதோ ஒரு காரணம் இல்லாம இறைவன் எதையுமே செய்ய மாட்டான். அகால மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப சில விஷயங்கள் நமக்கு இன்ட்யூஷனா தெரியுங்கய்யா. தெரியும் பொழுது நம்ம அது ஒரு பாசிட்டிவா இருந்தா போய் சொல்லலாம், ஒரு நெகட்டிவா இருக்கும் பொழுது நம்ம வாழ்த்தலாம். அதை மீறி ரைட்டுங்களா? அப்படிலாம் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற கணக்கு வழக்குல எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தான், காசு இருந்தா வாழ்க்கைன்னு நினைக்கிறான். அப்படி கோடி கோடியா காசு இருக்கிறவங்களும் இறந்துதானே ஆகணும். அதே நேரத்துல இந்த அகால மரணம்ங்கிறத இந்த கர்ம வினையில நான் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தருக்கு நேரடியா செய்யற பாவமோ ஒரு கணக்கு இருக்கு, அந்த ஒருத்தருக்கே பல பேர் முன்னிலையில செய்யக்கூடியது இருக்கு பாத்தீங்களா. இந்த தாக்கங்கள் மிக மிக ரொம்ப பிடிமானமா நம்மளை பாதிக்குயா. அதுதான் பெரிய சங்கடமே. இப்ப நானும் நீங்களும் பேசுறீங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒத்தும் இல்லை, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, இதெல்லாம் அப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு பேசினா உங்களோட என்னோட போயிடும். உங்களோட சபையில வச்சு நான் அவமானப்படுத்துற மாதிரி பண்ணும் பொழுது அந்த வழி இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை கொண்டு போய் வேற விதமா தடுமாற வச்சு வாழ முடியாம அந்த பூ உலகத்தை விட்டு விடைபெற மாதிரி ஒரு கட்டங்கள் நடக்குது. வேற வழி இல்லைங்க, அதையும் ஏத்துக்கணும், வேற வழி இல்லை. பண்ணும் பொழுது இப்ப நேரடியா அதனுடைய வினைப்பதிவு மட்டுமே, நான் தான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன், நம்ம மட்டுமே காரணமா இருந்தா ஈஸியா சொல்லிடலாம். நமக்கு காரணம் தெரியாததெல்லாம் நம்ம முன்னோர்கள், அதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க காலத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா நமக்கு கிடைச்சிருக்குல்ல. ஆனா நாளைக்கு என் சந்ததி அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சியை, வேற ஒண்ணும் கிடையாது. சிறப்புங்கய்யா. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது இரையாற்றல் ஒவ்வொரு மனிதருக்கும் பாகுபாடு இல்லாமல் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். அருட்தந்தை சொன்ன போல நம்முடைய செயல் சிந்தனையுடன் கூடிய செயல் ஒழுக்கம் வரும் பொழுது அது நமக்கு மேன்மையுள்ளதாகவும் நமக்கு பலனுள்ளதாகவும் அமையும் என்பது உறுதிங்கய்யா. ஏன்னா இப்ப நீங்க இந்த விஷயம் சொன்னதுனால எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். என்னுடைய விதி ரைட்டுங்களா,
நான் வந்து வண்டி எடுத்துட்டு போகணும், ஒரு வாகனத்துல அடிபடணும்னு இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஆனா அந்த மனவளக்கலையில உள்ற வந்து சில நியாயங்கள், இப்படிதான் வாழணும், இதெல்லாம் வந்தா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது விதி அந்த வேலைக்கு உண்டான நிகழ்வை கரெக்டா பண்ணிடும். ஆனா காலத்தால நம்ம மதி கொண்டு இந்த பயிற்சி கொண்டு குருவினுடைய உதவி கொண்டு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த வாகனமும் வருது, நானும் போறேன், அடிபடுற கட்டத்துல குறுக்க ஒரு பூனையோ ஏதோ ஒண்ணு போகுது. அதை என்ன பண்றேன் அப்படின்னா அதை ஒடிக்கிறதுக்காக இந்தாண்ட விழுகிறேன் ஒரு சின்ன காயத்தோட, அந்த வாகனம் போயிடுது, என்னுடைய விதி அங்க வேலை நடக்குது. ஆனா உயிரே போற இடத்துல ஒரு சிராய்ப்போட போச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த போன பூனையை திட்டுறோம், இது குறுக்க போகலை அப்படின்னா எனக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்காதுன்னு. அந்த இடத்துலதான் என்ன பண்ணணும், ஏதோ பெருசா நடக்க வேண்டிய ஒன்று நம்ம விதி பூனை மூலியமா குறுக்க அனுப்பிச்சு ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்கு, இன்னும் நம்ம அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா உண்மை 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 தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மண்மேகலையம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இந்த தலைப்பு வந்து எனக்கே கொடுத்தது மாதிரி இருந்ததுங்க ஐயா. எல்லாருக்கும் நான் அதாவது நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டீங்க. பல பேர் ஆமா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நீங்க கேள்வி கேட்கற மூலியமா நம்ம பதில் சொல்ற மூலியமா எல்லாருக்குமானது இது. ஏன்னா எல்லாருமே அடிப்பட்டு அன்னன்னைக்கு எதை எப்படின்னு என்ன காயம்னே தெரியாமையே போயிட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்து ஐயா ரத்தம் ஒழுகுது அப்படிங்கிறான், அப்பதான் தெரியுது காயம்பட்டது. அது மாதிரி நிறைய இருக்கு. சொல்லுங்க, உங்களத கண்டினியூ பண்ணுங்க உங்க கேள்விய. அதனால இந்த தலைப்பு வந்து எனக்கானதா இருக்கு. இப்போ அதுக்கான சூழல் என்னுடையதா இருக்குது. அதை உங்ககிட்ட இப்போ காணொலியில பேச முடியலைங்க ஐயா. உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்கன்னா நன்றி கூர்ந்து. போட்டிருக்கேங்கம்மா, சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, நீங்க அப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படிங்களா ஐயா, ரொம்ப நன்றி. எப்பங்க ஐயா கூப்பிடலாம் உங்களை? நம்ம ஒரு 2 மணியை போல கூப்பிட்டுங்களேன். ஏன்னா இது 1 மணி வரையும் ஓடும், அதுக்கப்புறம் சில கொஞ்சம் வேலைகள் இருக்கு. 2 மணிக்கு மேல. சரிங்க. ஓகேம்மா ஓகேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் ஐயா. செவ்வேல் ஐயா. ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு செய்தியும் கொடுக்கல நல்லா அற்புதமா நீங்க அந்த அந்த விதியை நம்ம எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம செஞ்சா எதா இருந்தாலும் நம்ம வரைச்சு நீங்க சொல்ற மாதிரி அதை பிளே பண்ணங்க ஐயா. அது நல்லா அது வெற்றியா தான் வந்து அமைஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்ற 84 பதிவுகள் இருக்கு ஐயா. இந்த 84 பதிவுகள் நம்ம அந்த விதிய நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. நாம எப்படி மரியாதை நம்ம வெல்ல முடியாது. அதாவது விதி எப்படி இருக்குன்னு தெரியாதுங்கிறதான் மகரிஷி வந்து எல்லாம் எண்ணமாக, பதிவாக, அது சொல்லாக, அது செயலாக, அது விளைவாக, அது மீண்டும் பதிவாக. ரைட்டுங்களா? எப்படி அதத்தான் ஒரே வார்த்தையில என்ன சொல்றாங்க, அந்த பதிவை நீ தெரிஞ்சுக்கணும்னா உள்ளத்திலே களங்கம், உடலிலே நோய். 2 வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அடிக்கடி சில விஷயங்கள் வருது அப்படின்னா அந்த விதி வழி இருக்கின்ற வினைப்பதிவுகளை காலத்தால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம ஏற்படுத்தி கொண்ட அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு எடுத்து கொடுக்குது. அது வந்து சங்கடமாவும் இருக்கும், இல்ல உடல்ல நோயாவும் இருக்கும். இப்படி வரும் பொழுது ஏதோ ஒரு கர்ம வினை இந்த விதியின் பயனாக வெளியே போகிறது. அதை நம்ம வந்து நல்லா சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பும் பொழுது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன நிகழ்வுனாலும் ஏற்படுத்தாம போகாது. ஏதோ நம்ம வேண்டணும், குரு கிட்ட கேட்டோம், இந்த பதிவு அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம நிறைய தவறு பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன செயல் செய்தாலும் இந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா கவனிச்சுங்க, அதற்குண்டான விளைவை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும். எந்த இடத்துல நம்ம அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறோம்னா குருவினுடைய உதவியோடு. இப்ப இந்த செயலுக்கு இந்த விளைவு அப்படிங்கிறது நம்ம குரு கிட்ட சொல்லும் பொழுது குரு அப்படியே இறையோட உணர்ந்து இறைக்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. இறைக்கு என்ன வேலை, இந்த செயலுக்கு இந்த விளைவு, அவ்வளவுதான். ஒரு சைன் பண்ணி குரு கிட்ட அனுப்பிச்சிரும்.
குரு மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, நமக்கு சில பாதைகளை போட்டு கொடுத்துருக்கிறதுனால நீ இப்படி போனீன்னா அந்த வர்ற பஸ் இப்ப பூனை குறுக்க வந்ததுனால இந்தாண்ட உளுந்தம் பாத்தீங்களா, அது மாதிரி சில விஷயங்கள் அப்படி தடுமாறி அப்படி மாத்தி கொடுத்துரும். ரைட்டுங்களா? அப்ப அதை நம்ம ஈஸியா போக்கிக்கலாம். அப்ப போகும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடத்துல நடந்த நிகழ்வுக்கு நீங்க எல்லாம் எப்படி பொழைச்சு வருவீங்கன்னே தெரியல, ஆனா வந்துட்டீங்க, யாரு செஞ்ச புண்ணியமோ அப்படிம்போம். இது விதி உதவும் செய்யுது. அதனாலதான் நான் சொன்ன பார்த்தேன், செய்த பாவம் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியம் பதிலாய் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா. இதே மாதிரி நிறைய நடக்குது. நம்ம அதுக்கு தக்கவாறு போயிட்டு திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுனாக்கா அதை ஒட்டிய பல தேவையில்லாத பதிவுகளை வாழுங்காலத்திலே போக்க முடியுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கணும். ஆனா ஏன் நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்ன மாதிரி தெய்வம் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அது கரெக்டா கண்காணிக்குது. அதுக்கு நீங்க சொல்றீங்க எந்த செயல் செய்தாலும் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா பல மடங்கா கொடுக்குது அடி, நம்மள திருத்தறதுக்கு அது வழி பண்ணுது. நல்லா நீங்க சொல்றது 100% உண்மை. உண்மைதான். ஏன்னா தெய்வம் துன்பம் கொடுக்காது. பட் நம்ம செஞ்சதுக்கு உண்டான அந்த ஈக்குவல் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் முன்னாடியா பல பேர் முன்னாடியா செய்த செயல் நமக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா அந்த பாதிச்சதனுடைய விளைவு பல மடங்கா நமக்கு, அதையும் ஏத்துக்கணும். அப்ப ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ஒருத்தரை சங்கடப்படுத்த கூடாதுங்கிற அந்த அனுபவம் கிடைச்சு போகுது இல்ல, அந்த வழியை உணர்ந்தாதான் நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புங்க மனவளக்கலை. அதனால நம்ம எல்லாம் ஒரு சர்வசாதாரணமா ஒரு நிலையில இருந்து விடுபட முடியாததெல்லாம் சர்வசாதாரணமா நம்ம பகிர்ந்துக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. டைம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, விதி மதின்றீங்க, அது மதியம் விதியாலதான் வேலை செய்யுதுன்றீங்க இல்லையா? மதி விதி. ஏன்னா நான் தான் சொன்ன பாத்தீங்களா, விதியும் மதியும் தண்டவாளம் மாதிரி. ட்ரெயின் போகணும் அப்படின்னா ரெண்டும் இருக்கணும். அதுக்காக இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. ஆனா நம்ம பயணத்துக்கு எதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதான் பாத்துக்கணும். ஏன்னா மதி ஒரு வேலை செய்யறதுக்கும் அந்த விதியினுடைய வாய்ப்பு இருக்காங்க. விதி அப்படிங்கிறது இயற்கைமா தெய்வமா, அது இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து கொடுக்கறது மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, வினைகள்லாம் கர்மாவை சார்ந்தது. கர்மா நம்மளுடைய செயல்பாடு, அது எப்படி செஞ்சோன்னு நமக்கு தெரியும். ஆனா விதிங்கிற அந்த இறைவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நீ சூழ்நிலையை நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நான் எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கும் போதுதான் பல சங்கடங்கள் என்னை ஆட்டி படைக்குது அப்படிம்போம். ரைட்டுங்களா? அப்படி உள்ளதுக்கும் சரியான நேரத்துக்கு அந்த இறைவனையோ அந்த குருவையோ நெருங்கும் பொழுது அதை வாழுங்காலத்துல எடுத்து கொடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை தான். விதியும் விதி இருந்தா தான் மதியும் வேலை செய்யும். அதை மீறி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் பல விஷயங்கள்ல நம்ம எடுத்து அதை சரிப்படுத்த முடியுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்கம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். மியூட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. வாழ்க. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, விதியை கணக்கிட்டு மதியை கணக்கிட்டு விதி மதியை கணக்கிட்டு அப்படின்னீங்களே முடிவில்லை, அது என்னங்க ஐயா? அதாவதுமா, விதி அப்படிங்கிறது இறைவனை சார்ந்தது. ரைட்டுங்களா? வினைங்கிறது நம்மளுடைய கர்மாவை சார்ந்தது. கர்மா நம்ம செய்யறது, செஞ்சத காலத்தால அந்த விதி எடுத்து கொடுக்குது. அதனால நம்மளால வரும் பொழுது நமக்கு ஏற்புடையதா இருந்துச்சுன்னா நம்மளுது அப்படிங்கிறத நம்ம பறைசாற்றிக்கிறோம். ரைட்டுங்களா? நம்மளால முடிஞ்சு அப்படிங்கிறப்ப விதியின் மேல கணக்க வச்சு விதியை ஒட்டு உள்ள இறைவனையும் நம்ம திட்டுறோம். இந்த ரெண்டுமே வேண்டாம். இந்த ரெண்டு நிலைப்பாடும் நமக்குள்ள இருக்கு. எது பதிவா இருக்கு, எது எடுத்து கொடுக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாத்தையும் காலத்தால எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராகிடும். அதனாலதான் ஒரே வார்த்தையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்னு. எப்ப சாமிஜியே சொல்லியிருப்பாங்களே, தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர் பெறுவார் இதை உணரார். அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யறது நமக்கு நியாயமா தெரியும். அது இன்னொருத்தரோட பகிரும் பொழுதுதான் நம்ம நினைச்சது கூட தவறுங்கிறது அந்த புரிதல் வரும். அப்ப தப்பு தப்பா பண்ணிட்டு விளைவை மட்டும் நம்ம
சரியா இருக்கணும்னு யூகிக்கிறதுல நியாயமே கிடையாது இல்ல. அப்ப எது வந்தாலும் நம்ம சொல்றோம்ல, அணுவின்றி எதுவும் அசையாது. ஒரு அணு கூட இறைவனுடைய கருணை இல்லைன்னு அசையாது, ரைட்டுங்களா? அப்ப எல்லாமே அவனுடைய, அதான் ஒரே வார்த்தை சரண்டர், சரணாகதி, அவ்வளவுதான்மா. போயிட்டோம்னா இதுக்கெல்லாம் பதில் ஈஸியா நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சு போகும். சொல்லுங்கம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பவுனம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஐயா இந்த தலைப்பு ஏற்ற தலைப்பா இருக்குது. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காலில் ஏதோ விஷப்பூச்சி கடிச்சு, அது வந்து சரி நான் வெயிலுக்கு வந்திருக்க கட்டின்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன் 2-3 நாள். அதுக்கப்புறம் ஜுரம் வந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா, அப்புறம் டெஸ்ட் எடுத்து இது பண்ணி நல்லா அதுக்குள்ள நல்லா பெருசாயிடுச்சு. அந்த இது ரத்தத்துல போய் கலந்து, பாக்டீரியா போய் கலந்து ரொம்ப பெருசாகி, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் எமர்ஜென்சில போய் அட்மிட் ஆகி, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இது பிளட்ல இதானது நுரையீரல் வரைக்கும் போயிடுச்சு. விதியின் விளையாட்டு மாதிரி தாங்க இருக்குது. ஒரு எனக்கு 33-34 வயசு ஆகுது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் இது ஆப்ரேஷன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாதான் உலகமே என்னன்னு தெரியுது. என்னடா இது? உண்மை உண்மை உண்மை. அதாவது எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க கேட்கிற அந்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா, கேள்வியும் பதிலுமாக இருக்குது. அதுதான் அந்த புரிதல் இருந்துட்டா போதும். நீங்க சொன்ன பாத்தீங்களா, விதியினுடைய விளையாட்டு 30-35 வயசுக்குள்ள இருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு போகும் பொழுதுதான் சில வாழ்க்கையே நமக்கு புரியுது. அதனாலதான் சொல்லுவாங்க, நீ விசேஷத்துக்கு போகலைன்னா கூட ஒருத்தருக்கு முடியலன்னா போய் விசாரிக்கணும் அப்படின்பாங்க. அதுல நிறைய அனுகூலங்கள் இருக்கு. அது நமக்கானதாவும் இருக்கும். நல்ல அனுபவம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஆமாங்க. போயிட்டு வந்தா இப்ப மனவேதனை, கவலை, இதெல்லாம் ஒரு இதே இல்ல. அவன் பேசல, இவன் பேசல, நம்ம வருத்தப்படுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு இதே இல்லைன்னு இருக்காங்க. உயிருக்கே இதாகுது. அத சொல்லுங்க. அதாவது சில விஷயங்களை நம்ம பார்க்கலன்னாக்க ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுவோங்கய்யா. நம்ம இதெல்லாம் பல இடத்துல இன்னும் சொல்ல போனா, எனக்கு ஏற்படக்கூடிய சில துயரங்களோ கவலைகளோ நம்ம பகிர்வதற்கு ஒரு 4 பேரை வச்சுக்கணும் ஐயா. அவங்கள்ட்ட பகிரும் பொழுது நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும். நம்ம எதுவுமே கேட்காம தனிப்பட்ட முறையில் அப்படியே வச்சிருக்கும் பொழுது அது பூதாகாரமா இருக்கும். அதனால நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும்னு அந்த காலத்துல சொல்லி வச்சதே அதுக்காக தான். எதையா இருந்தாலும் அந்த சுமையை இறக்கி வச்சு அதுல என்ன அனுபவங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அதுவா போற தேர கூட நம்மளா சில இதை சன்னக்கட்டை வச்சு தேக்கிற மாதிரி ஆயிடும். நல்ல அனுபவம். நல்ல அந்த நீங்க புரிதலுடன் அந்த போகும்போது மனவளக்கலை இருந்ததுனால, இல்லாட்டி இந்த விஷப்பூச்சி கடிச்சதுக்கு ஐயோ நமக்கு என்ன ஆயிடுமோ, இல்ல பின்னாடி இன்னும் இந்த ரத்தத்தெல்லாம் கலந்து என்னைக்காச்சும் பாதிக்குமோ, அதெல்லாம் போயிடல பாருங்க. ஒரு பெருசா நடக்க வேண்டியதை ஒரு சிறிய விஷயமா நடந்து அடுத்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இன்னுமே அந்த புரிதலோடையும் அந்த விழிப்பு நிலையோடும் போறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. இறுதி அன்பர ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வளமுடன் ஐயா. இன்றைக்கு குரு பூர்ணிமா. இந்த குரு நாள்ல உங்களோட இந்த விதி மதி அத பத்தி நீங்க சொன்னது உண்மையிலே சிறப்பானது. இப்ப முன்ன சொன்னாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்துட்டு இருக்கிறதுதான் சொல்லியிருக்கிறீங்க. எனக்காக சொன்னாங்க, எல்லாருக்குமே அது நடந்ததுதான். அதுதான் 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 எல்லாருக்குமானதுதான் இது. சொல்லுங்க ஐயா. இப்ப சொன்னாரு இல்லைங்களா, விஷப்பூச்சி கடிச்சதுன்ட்டு. இப்ப நம்ம மன கலையில இருக்கிறவங்க கிட்ட அந்த வினைப்பது உள்ளேயே இருக்கக்கூடாது, அதை வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த குரு இறை வந்து நம்ம மேல கருணையை கொண்டு அதை வந்து வெளியே கொண்டு வர்றாரு. அதை வந்து நம்ம ஏத்துக்கும் போது அது வந்து நம்மளுக்கு அதை போக்கி நம்மளை வந்து அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாரு, காப்பாத்தி. இதுதாங்க உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. இதுல இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுல இருந்து வெளிவந்து இன்னொருத்தருக்கு பயன்படக்கூடியவரும் போறோம் பாருங்க. தன்னையும் பாதுகாத்து அடுத்தவங்களுக்கும் நம்ம ஒரு நிலையா போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அதான் உண்மை. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இது எனக்கு இந்த சர்ஜரி இந்த ஒரு 8-9 மாசம் ஆயிடுச்சுங்கய்யா. 2 பண்ற மாதிரி வந்தது. இருந்தாலும் எல்லாருக்குமே பயப்பட்டாங்க. ஆனா நான் பயப்படல. நான் வந்து ஏத்துக்கிறேன், அதுக்கடுத்து இறை குரு பாத்துக்குவாரு அப்படின்ட்டு.
அதுல இருந்து என்ன மீண்டு வந்துட்டேங்கய்யா. இப்ப அந்த மனவளக்கலையில இருக்கிறவங்க இதுல எல்லாருமே ஏத்துக்கும் போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோங்கிறத நல்லாவே புரிய வச்சிட்டாங்க. அதுக்குதான் நம்ம சரண்டர் ஆயிரணும். அதுல போய் நம்ம கேள்வியை கேட்கக்கூடாது. எல்லாம் இந்த மாதிரி எனக்கு நடக்கிறது நீதான், என்னை காப்பாத்துறது நீதான், என்னை வழி நடத்துறது நீதான், அதுல எனக்கு ஒரு புரிதலை கொடுன்னு கேட்டுக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தா அந்த பயணம் ஜோரா இருக்கும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? தாராளமா. டைம் வந்தா நெருங்கிருச்சு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க